சனா, நான் இன்னைக்கு வர லேட் ஆகும். கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. அதனால நீ எனக்காக வெயிட் பண்ணாத. சாப்பிட்டு தூங்கு என்று காலை கட் செய்துவிட்டு தனது வேலையில் கவனம் செலுத்தினான் ரிஷி. ஆனால் இங்கோ சஞ்சனாவிற்குத்தான் உறக்கமே வரவில்லை. அவனுக்காக சாப்பிடாமல் ஹாலிலேயே அமர்ந்து அப்படியே தூங்கியும் போனாள். நள்ளிரவு கடந்த பின் வீட்டிற்கு வந்த ரிஷி முதலில் ஹாலின் சோஃபாவில் உறங்கும் சஞ்சனாவை பார்க்கவில்லை. காரணம், அந்த வீட்டின் மொத்த விளக்கும் அணைக்கப்பட்டிருந்தது. அதனால் வீட்டிற்கு வந்த ரிஷியின் கண்களில் சஞ்சனா படவில்லை. நேராக தன் அறைக்கு சென்றவன் சஞ்சனாவை தேட அவளோ அங்கே இல்லை. உடனே அவன் பதறிப்போனான். இவ எங்க போனா? ரிஷி சஞ்சனாவை பற்றி நினைத்து கொண்டே கண்களை ஓடவிட்டான். அவன் பார்வை அந்த அறையிலேயே இருக்கும் இன்னொரு அறைக்கு சென்றது. ஒருவேளை அந்த ரூம்ல இருப்பாளோ? தனக்குத்தானே பேசியபடி அந்த அறையை நோக்கி செல்ல, பின் ஏதோ ஞாபகம் வந்தவனாக தன்னை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு குளியலறை நோக்கி சென்று விட்டான். குளித்து முடித்து வந்த ரிஷி சஞ்சனாவை பார்ப்பதற்காக அந்த அறைக்கு போக, ஆனால் அங்கோ இவனை காலி அறையே வரவேற்றது. இவ எங்க போனா? ஆளை காணோம் என்ற யோசனையோடு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவன் அவளை தேடி தன் அறையிலிருந்தும் வெளியே வந்தான். அவளை தேடியவாறே மேல் நின்று கீழே ஹாலில் எட்டி பார்க்க, அத்தனை இருளையும் கிழித்து கொண்டு ஜன்னலின் வழியாக நுழைந்த மெல்லிய நிலவொளி அவள் பொன் மேனியில் பட்டு அவள் இருக்கும் இடத்தை அவனுக்கு காட்டிக் கொடுத்தது. மேலிருந்து அவளை ரசித்தவாறே கீழிறங்கி வந்த ரிஷி அவள் தூங்கும் அழகை ரசித்தவாறே அவளது தூக்கம் கலையாதவாறு மெல்ல தன் கைகளில் அவளை ஏந்தி கொண்டு அவர்களது அறைக்கு தூக்கி வந்தான் ரிஷி. அங்கே அவன் அவளை மெத்தையில் கிடத்தப் போக, அவளோ அவன் கழுத்தில் மாலையாக கை கோர்த்து கொண்டு மெல்ல கண் திறந்து பார்த்தாள். அவளது அழகிய விழிகளில் உறக்கமும் கொஞ்சம் அதிர்ச்சியும் கலந்திருக்க, அவனை பார்த்து புன்னகையுடன் கேட்டாள், எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நீ ஏண்டி நம்ம ரூம்ல படுக்காம ஹால்ல படுத்திருக்க? அவளை அப்படியே தன் மடியில் அமர வைத்துக் கொண்டான். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னையும் மறந்து அப்படியே தூங்கிட்டேன். சாரி. அதனால என்ன சொன்னா? நீ தூங்கு. அவளை மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு அவனும் அப்படியே அவள் அருகில் படுத்துக்கொள்ள, அவன் நெருக்கத்தில் சுகமாக கண்மூடிய சஞ்சனா ஏதோ ஞாபகம் வந்தவளாக கேட்டாள், ரிஷி, கேட்க மறந்துட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் சனா. ஒரு முக்கியமான ஃபாரின் கிளையண்டோட மீட்டிங். அப்படியே அங்கேயே டின்னர் முடிச்சிட்டேன். நீ சாப்பிட்டியா சனா? அவள் முகத்திலிருந்த முடிக்கற்றைகளை காதோரம் விளக்கியவாறே ரிஷி கேட்க, அவளோ தயங்கியவாறே கூறினாள், சாப்பிட்டேன் ரிஷி. அதில் தன் கண்கள் சுருக்கி அவளை பார்த்தான். நிஜமா நீ சாப்பிட்டியா? அவளோ என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தாள். சஞ்சனா தன் தலையை மட்டும் ஆட்ட, ரிஷி தன் போனை எடுத்து யாருக்கோ அழைத்தான். இந்த நேரத்துல யாருக்குங்க போன் பண்றீங்க? எதிர்புறம் போன் அட்டன் செய்யப்பட்டது. ரிஷி, என்னாச்சுப்பா இந்த நேரத்துல கால் பண்ணி இருக்க? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல சித்தி, ஒரு சின்ன டவுட்டு, அதான் கால் பண்ண. ரிஷி தன் அருகில் இருந்த சஞ்சனாவை பார்த்தவாறே தாரிணியிடம் கேட்டான். சொல்லுப்பா ரிஷி. தாரிணி தூக்க கலக்கத்திலே கேட்டார். அது ஒண்ணும் இல்ல சித்தி, சஞ்சனா சாப்பிட்டாளா? இல்லப்பா, அவ நீ வந்ததும் சாப்பிட்றேன்னு சொன்னா. நாங்களும் நீ வர நேரம் ஆகும் சாப்பிடுன்னு சொன்னோம். ஆனா அவதான் நான் ரிஷியோட பொண்டாட்டின்னு நிரூபிக்கிற மாதிரி பிடிவாதமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாப்பா. ஓ அப்படியா சித்தி? சரி நீங்க தூங்குங்க, நான் வேற இந்நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி சித்தி, ரிஷி சங்கடமாக கூறினான். அவன் பார்வையோ அவளை ஊடுருவியது. அதனால என்னப்பா, பரவாயில்ல. ரிஷி இணைப்பை துண்டித்துவிட்டு அவளை பார்க்க, சஞ்சனாவோ திருட்டு மொழி முழித்துக் கொண்டிருந்தாள். ரிஷி அவளை தன் மார்புக்கு குறுக்க கை கட்டி கொண்டு முறைத்தான். பின் அவளை சிறிதும் கண்டுகொள்ளாமல் அவளிடம் எதுவும் பேசாமல் வெளியே சென்று விட்டான். அடக்கடவுளே, இவர் என்ன இப்படி முறைக்கிறாரு? கோபமா வேற வெளியே போயிருக்காரு. ஆனா இந்த நேரத்துல எங்க போறாரு? சஞ்சனாவின் மனம் கேள்விகளால் நிறைய அதற்கு பதில் கொடுக்க வேண்டியவனோ எதுவும் கூறாமல் சென்று விட்டான். சிறிது நேரத்திலே ரிஷி தன் கையில் ஒரு பிளேட்டுடன் வர, சஞ்சனாவோ ஒன்றும் புரியாமல் அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க, அவள் அருகே வந்து அமர்ந்த ரிஷி தன் கையில் இருந்த பிளேட்டை அவள் முன் நீட்ட, அதில் சுட சுட 2 பிரெட் ஆம்லெட் இருந்தது. சஞ்சனா ஒன்றும் புரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். என்ன அப்படி பாக்குற? நான் சாப்பிடு. அவள் முன் அந்த பிளேட்டை நீட்ட
அவளோ சிலையாக அப்படியே அமர்ந்திருந்தாள். ரிஷியோ இது சரி வராது என்று நினைத்தவன் அவளை தன்னருகே இழுத்து அவனே அவளுக்கு ஊட்டிவிடவும் ஆரம்பித்தான். சஞ்சனா அவனையும் அவன் கையையும் மாறி மாறி பார்த்தவள் பின் அவன் ஊட்ட ஊட்ட ஒவ்வொரு வாயாக வாங்கி கொண்டாள். அவளுக்கு ஊட்டி முடித்த ரிஷி தன் கையை கழுவிக்கொண்டு அந்த பிளேட்டை ஓரமாக வைத்துவிட்டு திரும்ப அவனை இருக்க அணைத்து கொண்டாள் சஞ்சனா. சனா, என்ன பண்ற? ரொம்ப தேங்க்ஸ் ரிஷி. என் அம்மாவுக்கு அப்புறம் என்னை யாருமே சாப்பிட்டியான்னு கேட்டது கூட இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க. அதற்கு மேல் வார்த்தைகள் வராமல் சஞ்சனா தேம்பி அழ அவளை தன்னிடமிருந்து பிரித்த ரிஷி அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டான். இனி என்ன ஆனாலும் இன்னொரு தடவை நீ அழக்கூடாது. அப்படி நீ அழறதா இருந்தா அது நான் செத்த. அவன் முடிக்கும் முன்பே அவன் உதட்டில் ஒரு முத்தம் வைத்த சஞ்சனா பின் அவனை பார்த்து கேட்டாள், இனி இன்னொரு முறை நீங்க இப்படி பேசாதீங்க ரிஷி. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவள் உருக்கமாக சொல்ல அதை கேட்டு அவள் நெற்றியில் ஒரு அன்பான முத்தம் வைத்த ரிஷி அவளை அணைத்தவாறே உறங்க ஆரம்பித்தான். சஞ்சனாவும் தன்னவனின் சுகமான அணைப்பில் நிம்மதியாக நித்திரா தேவியிடம் சரணடைந்தாள். அடுத்த நாள் காலையிலேயே நேரமாக எழுந்து கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்த சஞ்சனா இன்று ரிஷிக்கு பிடித்தவாறு அனைத்தையும் சமைத்து கொடுக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிஷ்ஷாக சமைத்தாள். அப்பொழுது அந்த வீட்டின் காலிங் பெல் ஒலிக்கும் சத்தம் கேட்க இந்நேரத்துக்கு யாரு என்பது போல் சஞ்சனா யோசனையோடு சென்று வீட்டின் கதவை திறந்தாள். அங்கே மிகவும் ஸ்டைலாக கையில் ஒரு சூட்கேஸுடன் நின்றிருந்த அதித்தியை பார்த்து அதிர்ந்தாள் சஞ்சனா. ஏனோ அவளை பார்க்க பார்க்க சஞ்சனாவிற்கு கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. இவள் ஏற்கனவே தன் கணவனிடம் நடந்து கொண்டதை அவள் இன்னும் மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க இவளோ இப்பொழுது வீட்டின் முன்பே வந்து நிற்கிறாள். ஏய், நீங்க என்ன பண்ற? அதற்கு நக்கலாக புன்னகைத்த அதித்தியோ அவள் பின்னால் வந்த வசுந்தராவை பார்த்து புன்னகைத்தாள். ஆய் ஆண்டி. இதை பார்த்த சஞ்சனாவிற்கு மனம் லேசாக வலிக்க இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தன் வேலையை தொடர்ந்தாள். அதிதி, வாடா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவளை தன் கையோடு அழைத்து வந்து ஹாலில் அமர்ந்திருந்த தன் குடும்பத்தாரிடம் அறிமுகப்படுத்தினாள் வசுந்தரா. வசுந்தரா ஒரு பெண்ணை அழைத்து வருவதை பார்த்த சந்திரன் குழப்பத்தோடு இது யார் என்பது போல் கேட்டார். என்னங்க, ஞாபகம் இல்லையா? என் ஃப்ரெண்டு ஜோதி ஃபாரின்ல இருக்கால, அவளோட பொண்ணுதான் இது. தன் வாய்க்கு வந்ததை வசுந்தரா அடித்து விட்டாள். அப்படியா? ஆனா ஜோதி இந்த பொண்ணை பத்தி இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லையே. சந்திரன் ஒரு புருவ முடிச்சோடு அதித்தியை பார்க்க வசுந்தரா உடனே தன் மனதில் வழக்கம் போல கணவனை திட்டினார். என்ன இந்த மனுஷன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கேள்வி கேக்குறாரு. இது இப்படியே விட்டா சரியா வராது. ஆமா, இப்ப இந்த கேள்வி எல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. வீட்டுக்கு வந்த பொண்ணை நிக்க வச்சுட்டு கேள்வி கேக்குறீங்க. வசுந்தரா சந்திரனை கடிந்து கொண்டார். அதுல வசுந்தரா, ஜோதியோட பொண்ணுன்னு சொன்னால, அதான் கேட்டேன். ஆமா ஆமா, ஜோதி பொண்ணுதான். இவளுக்கு நம்ம இந்தியாவோட ட்ரெடிஷனல் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதோட பிசினஸ்ல கொஞ்சம் கத்து கொடுக்க சொல்லி ஜோதி சொன்னா. அதான் மாமா கிட்ட கேட்டு அதிதிக்கு நம்ம கம்பெனிலேயே ஒரு நல்ல வேலைய போட்டு கொடுக்க சொல்லி கேட்டேன். மாமாவும் ரிஷி கிட்ட பேசுறதா சொல்லி இருக்காரு. வசுந்தரா ஒரு வழியாக சொல்லி முடிக்க அப்பொழுதுதான் தாத்தாவிற்கும் தான் இப்படி ஒரு விஷயம் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. வசுந்தரா, நான் இன்னும் ரிஷி கிட்ட பேசலாமா? நீ முதல்ல அந்த பொண்ணோட ரூமை காட்டு, ரெஃப்ரெஷ் ஆகட்டும், நான் அதுக்குள்ள ரிஷி கிட்ட பேசுறேன் என்று தாத்தா கூற வசுந்தராவும் சரி என்பது போல் தலையாட்டி விட்டு அதிதிக்கான அறையை காட்டினார். அதிதியின் திட்டம் நிறைவேறுமா? அதிதியை பார்த்து ரிஷி என்ன செய்ய போகிறான்? இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருப்பா? இருடி, உன்னை கவனிச்சுக்கிற. சஞ்சனா தனக்குள் சபதம் எடுத்துக் கொண்டாள். எப்படியோ நான் வாழ போற வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு உள்ள வந்தாச்சு. ஆனா இனி இப்போ இங்க எனக்கு பதிலா வாழ்ந்துட்டு இருக்கிறவள சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். அதிதியும் தன் மனதிற்குள்ளேயே சபதம் எடுத்துக் கொண்டாள். சிறிது நேரத்திலே அனைவரும் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளுக்கு வர ரிஷி ஒரு முக்கியமான மீட்டிங் இருப்பதால் அவசரமாக கிளம்பி சாப்பிடாமலேயே செல்ல தயாராகி வரவேற்பு அறைக்கு வந்திருந்தான். அவன் இப்படி அவசரத்தில் இருப்பதை பார்த்த சஞ்சனாவின் மனமோ வருத்தப்பட்டது. ஏன் இன்னைக்கு இவ்ளோ அவசரமா போறாரு? அப்ப நான் சமைச்சதை இன்னைக்கு அவர் சாப்பிட மாட்டாரா? சஞ்சனாவின் முக வாட்டத்தை கண்ட தாத்தா அவசரத்தில் இருக்கும் தனது பேரனை அழைத்தார். ரிஷி, ரிஷி. சொல்லுங்க தாத்தா. எவ்வளவு அவசரம் எதுக்குப்பா? வா,
வந்து சாப்பிட்டு போ. இல்ல தாத்தா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங், ஸோ நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன். அவன் கிளம்ப போக மேலும் அவனை தடுத்து நிறுத்தினார் தாத்தா. ரிஷி, உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும்பா, வந்து சாப்பிட்டு போ வா. அவர் தன்மையாக கூற உடனே ரிஷி வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவதற்காக வந்து அமர்ந்தான். சாப்பிடுவதற்காக வந்து அமர்ந்தவனின் கண்கள் யாரையோ தேடி வேகமாக அங்கும் இங்கும் அசைய இதை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான் ஆத்விக். என்னன்னா, அண்ணியை தேடுறியா? அண்ணி உனக்காக தான் காலையில இருந்து பார்த்து பார்த்து சமைச்சிட்டு இருக்காங்க. வாசமே சும்மா ஆளை தூக்குது. இவளுக்கு என்ன பைத்தியமா? இவளை யாரு இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? அதுக்கு தான் வேலைக்காரங்களை போட்டிருக்குதுல்ல. தன் மனதிற்குள் தன்னவளை திட்டி தீர்த்தான். சஞ்சனா, இதோ வந்துட்டேங்க. கையில் உணவு இருக்கும் பாத்திரங்களுடன் விரைந்து வந்து ஒவ்வொரு உணவாக டைனிங் டேபிள் மீது வேகமாக எடுத்து வைக்க அவளை முறைத்தான் ரிஷி. சஞ்சனாவோ அதையெல்லாம் கண்டுகொள்ளும் நிலையில் இல்லை. அவள் பாட்டிக்கும் மற்ற அனைவருக்கும் பரிமாற ஆரம்பித்தாள். அப்பொழுதுதான் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு கீழே வந்த அதிதி நேரடியாக ரிஷி அருகில் காலியாக இருந்த ஒரு சேரில் சென்று அமர்ந்தாள். அங்கே திடீரென புதிய பெண்ணை பார்த்ததால் அந்த குடும்பத்தில் இருந்த பாதி பேருக்கு இவள் யார் என்பது தெரிந்திருக்கவில்லை. எனவே அவளை புதிராக பார்த்து வைத்தனர். திடீரென அங்கே அதித்தியை எதிர்பார்க்காத ரிஷி அதிர்ச்சி அடைந்தான். இவ எப்படிங்க? அதிர்ச்சியோடு அதித்தியை பார்த்துவிட்டு பின் அப்படியே திரும்பி சஞ்சனாவை பார்க்க அவளோ எந்த ஒரு உணர்ச்சியுமின்றி அனைவருக்கும் தேவையானதை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். எனவே சஞ்சனாவை பார்த்து அவளிடம் கேட்டான், நீ எதுக்கு இப்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? வா, வந்து நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. ரிஷி அவள் கையை பிடித்து தனது அருகே இழுத்து அமர வைக்க பார்க்க தனது மகனின் செயலை பார்த்த வசுந்தராவின் மனதிற்குள் எரிச்சல் பொங்கியது. ஏன் மகாராணி சாப்பாடு கூட பரிமாற மாட்டாங்களா? இவ செய்யறதே இந்த உருப்படியான வேலை மட்டும்தான், அதையும் செய்யாம. வசுந்தரா கூறி முடிப்பதற்கு முன்பே தனது தாயின் வார்த்தைகளை குறுக்கிட்டு பேசினான் ரிஷி. ஆமா, எனக்கு என் பொண்டாட்டி மகாராணி தான். எனக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த வீட்டுக்கும் சரி, இந்த வர்மன் குரூப்ஸுக்கும் சரி, இவதான் ராணி. தன் அன்னையின் வாயை அடக்கினான் ரிஷி. அவன் அப்படி கூறியதும் வசுந்தராவிற்கு கோபம் வர சஞ்சனாவை முறைத்து பார்த்தார் அவர். ஆனால் சஞ்சனாவோ ரிஷியின் பதிலில் அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க அவன் அருகில் இருந்த அதித்திக்கோ அப்படியே பற்றி கொண்டு வந்தது. சனா, உன்னதான் சொல்றேன், உட்காருன்னு. அவன் மறுபக்கம் வந்து அமர்ந்தவள் அவனுக்கு பரிமாற அவனோ அங்கு யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பாராமல் அவனுக்காக அவள் பரிமாறிய உணவை கையில் எடுத்து யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அவளுக்கு ஊட்ட சஞ்சனாவோ ஒன்றும் புரியாமல் விழித்தாள். சாப்பிடு. ரிஷியின் குரலில் அக்கறையும் காதலும் அதிகமாக இருந்தது. இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ இப்பவே உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொன்ன. விடாபிடியாக அவளை தனது அருகே அமர வைத்துக் கொண்டான். இதை பார்த்த அதித்திக்கு கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. நடந்ததை பார்த்து கொண்டிருந்த ஆத்விக் வியப்புடன் கேட்டான், அண்ணா, சும்மா சொல்லக்கூடாது போங்க, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. அண்ணி என்னடானா உங்களுக்காக காலையிலேயே எழுந்து சமைக்கிறதும் நீங்க அவங்களை இப்படி பக்கத்துல உட்கார வச்சு ஊட்டுறதும் காலங்காத்தால பார்க்க கண் கொள்ளா காட்சியா இருக்கு போங்க. அப்போது அங்கே நடப்பதை பார்த்து பொறுமையாக அமர்ந்திருந்த பாட்டி ஆத்விக்கை கண்டித்தார். ஆத்விக், என்ன பேச்சு இது? பேசாம சீக்கிரம் சாப்பிடு. அவனும் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. சொல்லப்போனால் ஆத்விக் கூறியது போல் அங்கே இருக்கும் ஒருவராலும் அங்கு நடப்பது எதையும் நம்ப முடியவில்லை. காரணம், ரிஷியின் குணம் இது அல்லவே. அவனை பொறுத்தவரை பிஸ்னஸ் 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 மட்டுமே. ஆனால் என்று சஞ்சனா ரிஷியின் வாழ்க்கையில் வந்தாலோ அன்றிலிருந்துதான் ரோபோ போல் முகத்தில் கடுமையோடு இருந்தவன் ரோமியோ போல் முகத்தில் பூத்த புன்னகையோடு வலம் வந்து கொண்டிருக்கிறான். கூடியிருந்த அனைவரும் அந்த இருவரின் மீது கவனம் செலுத்திக் கொண்டிருக்க சங்கடமாக நெளிந்த சஞ்சனாவோ தனது கணவனை மீண்டும் மறுத்து பேசினாள். இல்ல, உங்களுக்கு நேரம் ஆகுது இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் எனக்கு தனியா போட்டுக்கிறேன். தனக்கென ஒரு பிளேட்டை எடுத்து சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். அதை பார்த்த ரிஷி அவனும் அவன் உணவில் கவனம் செலுத்தினான்.
அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து செல்ல பார்க்க அதித்தி வசுந்தராவிடம் கண் காட்டினாள். அதை புரிந்து கொண்ட வசுந்தரா தாத்தாவை அழைத்தார். என்ன என்பது போல வசுந்தராவை பார்த்த பெரியவர் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவராக சாப்பிட்டு விட்டு எழுந்து போன ரிஷியிடம் அதித்தி பற்றி பேசினார். ரிஷி, கையை கழுவிட்டு வாப்பா, கொஞ்சம் பேசணும். அதை கேட்ட ரிஷியும் சரி என்பது போல் தலையாட்டிவிட்டு தன் கைகளை கழுவிக் கொண்டு வந்தான். என்ன தாத்தா, சொல்லுங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு வேற எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆயிருச்சு. தன் கை கடிகாரத்தை பார்த்தவாறு ரிஷி கூற அதை கேட்ட பெரியவர் உடனே நிமிர்ந்து வசுந்தராவை பார்க்க வசுந்தராவும் அதித்தியை அவர்கள் முன்னால் கூட்டி வந்து நிற்க வைத்தார். ரிஷி, இந்த பொண்ணு உன் அம்மா ஃப்ரெண்டோட பொண்ணாம்பா, ஏதோ பிசினஸ் கத்துக்கிறதுக்காக இந்தியா வந்திருக்கிறதா சொல்றா. உடனே ரிஷி அப்பொழுதுதான் அவளை பார்ப்பது போல் நிமிர்ந்து பார்த்தான். ஓ, அப்படியா தாத்தா? ஓகே, இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ரிஷி, இந்த பொண்ணு பிசினஸ் கத்துக்கிற வரைக்கும் நீ உன் கூட வச்சுக்கோ. அது அது இல்ல தாத்தா. ரிஷி ஏதோ மறுத்து பேச வந்தான். இங்க பாரு ரிஷி, அந்த பொண்ணை நம்மளை நம்பிதான் உன் அம்மா இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. என்கிட்ட ஆல்ரெடி அவ இன்ஃபார்ம் பண்ணா. நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நானும் அந்த பொண்ணை வர சொல்லிட்டேன். இப்படி வர சொல்லிட்டு இப்போ நாம வேணாம் அப்படின்னு சொல்றது சரியில்லை. நீ அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, சீக்கிரமா அந்த பொண்ணு பிசினஸ் கத்துக்கிட்டும். தாத்தா கூறிவிட ரிஷியால் அதற்கு மேல் அதை மறுத்து பேச முடியவில்லை. சரி தாத்தா, அந்த பொண்ணை அவங்களோட சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வந்து என்ன ஆபீஸ்ல மீட் பண்ண சொல்லுங்க. பின் அங்கு நில்லாமல் மேலே தன் அறைக்கு சென்றான். போவதற்கு முன்பு சஞ்சனாவை மேலே வரும்படி கண்காட்டிவிட்டு போக அவளும் அவன் பின்னாலே போனாள். ரிஷி சரியென்று ஒப்புக்கொண்டதும் அதித்தியின் மனம் சந்தோஷத்தில் பறக்க, ஆனால் அடுத்த நொடியே அந்த சந்தோஷம் மொத்தமும் வடிந்து போகும் விதமாக சஞ்சனாவிடம் ரிஷி கண்காட்டிவிட்டு செல்வதும் அவளும் அவன் கண்ணசைவிலே அவன் பின்னால் ஓடுவதுமென்று அங்கே நடந்த காட்சியை பார்த்தவள் கோபமாக தன் மனதில் கருவிக்கொண்டாள். போடி போ, நீ இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கியோ இருந்துக்கோ. கூடிய சீக்கிரத்துல உன் சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் குழி தோண்டி நான் புதைக்கிறேன். இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்த வசுந்தராவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. என்ன ரிஷி, அதித்திய கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அதித்தி சொன்னதுக்கும் ரிஷி நடந்துக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே என்று வசுந்தரா மனதிற்குள் என்ன, அதை அவரது முகம் வெளிப்படையாக காட்டியது. அவரது 2 புருவங்கள் முடிச்சிட வசுந்தரா யோசனையாக நிற்பதை கவனித்த அதித்திக்கு வசுந்தரா என்ன யோசிக்கிறார் என்பது புரிந்தது. என்ன, இந்த கிழவி யோசிக்கிறத பார்த்தா நம்ம மேல சந்தேகம் வந்துரும் போல இருக்கே. இல்ல, இந்த வசுந்தராவை எப்பவும் நான் ஏன் பக்கம் வச்சுக்கணும், இல்லனா என்னால ரிஷி கிட்ட நெருங்கவே முடியாது. அதித்தி வசுந்தரா அருகில் சென்று அப்பாவியாக முகத்தை மாற்றிக்கொண்டு பேசினாள். பாத்தீங்களா ஆண்டி, இந்த ரிஷி கொஞ்சம் கூட என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா. கவலைப்படாத அதித்தி, கூடிய சீக்கிரத்துல எல்லாம் சரியா போயிடும். அவள் தலையை தடவி கொடுத்தார் வசுந்தரா. ரிஷி தன்னை அறைக்கு வரச் சொன்னதும் அவன் பின்னாலே சென்ற சஞ்சனா அவனை அறை முழுக்க தேட அவனோ அங்கு எங்கும் இல்லை. உடனே குழம்பி போனாள் சஞ்சனா. ரிஷி, எங்க இருக்கீங்க ரிஷி? அவள் கூப்பிட்டவாறே உள்ளே வர அவளை அப்படியே பின்னிருந்து அணைத்து கொண்டான் ரிஷி. என்னடி, நானும் காலையில இருந்து பாக்குறேன், கண்ணிலே படாம ஓடுற, என் மேல இருந்த பயம் போயிருச்சா? அவள் கழுத்தில் ஒரு செல்ல கடிகடிக்க அதனால் ஏற்பட்ட கூச்சத்தில் உடலை வளைத்து நெளிந்த சஞ்சனா, ஐயோ, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. இன்னைக்கு என் கையால உங்களுக்காக சமைச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் நேரமா எழுந்து சமைக்கிறதுக்கு போயிட்டேன். ஓ அப்படியா? அவனது கைகள் அவள் உடல் மீது ஊறி சென்று அவளது புடவை மறைப்பிற்குள் பதுங்கி இருக்கும் அவள் இடையை வருட அதில் மேலும் கூச்சத்தில் நெளிந்த சஞ்சனா, ஐயோ, என்ன பண்றீங்க? விடுங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. அவனோ அவளை முன்பக்கமாக திருப்பி அவள் முகம் பார்த்து பேசினான். ஏண்டி, நான் என்னமோ உன்னை புதுசா தொடுற மாதிரி இந்த நிலை நெளியிற, இன்னும் கூச்சம் போகலையோ? அவன் கேட்டு கண்ணடிக்க தலை குனிந்து வெட்கப்பட்டவள், இப்ப மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, உங்களோட ஒரு சின்ன தொடுக கூட எனக்கு கூச்சமா தான் இருக்கும்.
என்று அவள் கூறி முகம் சிவக்க மேலும் அவளை இழுத்து அணைத்தான் ரிஷி. ஆனா இந்த வெக்கம் கூட உனக்கு அழகாதாண்டி இருக்கு. அவள் உதட்டில் ஒரு மென்மையான முத்தத்தை பதித்துவிட்டு பின் பாராட்டினான். இன்னைக்கு மார்னிங் டிஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று கூறி மீண்டும் அவள் உதட்டில் தன் முத்தத்தை அழுந்த பதித்தான். ஐயோ போதும் விடுங்க, ஆபீஸுக்கு நேரம் ஆகுது. முக்கியமான மீட்டிங் இருக்கிறதா வேற சொன்னீங்க. இப்ப என்னடானா எனக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. சஞ்சனா அவனை அங்கிருந்து துரத்த பார்த்தாள். அந்த மீட்டிங்கை விட இந்த மீட்டிங் தாண்டி எனக்கு ரொம்ப முக்கியம். கைகள் அவள் உடலெங்கும் ஊர்வலம் நடத்த அதில் மேலும் நெளிந்த சஞ்சனா அவன் மார்பில் கை வைத்து தள்ள முயற்சித்தாள். ஏண்டி முடியாதுன்னு தெரிஞ்சும் அப்புறம் எதுக்குடி முயற்சி பண்ற? குறும்பாக சொன்ன ரிஷி பின் அவள் இடையை பிடித்து கிள்ளினான். அதனால் உண்டான வலியால் அவள் திமிரிக்கொண்டே பேசினாள். ஐயோ சாமி, போதும் கிளம்புங்க, நேரம் ஆகுது. அவன் முன் விளையாட்டாக கையெடுத்து கும்பிட ரிஷியும் சிரித்து கொண்டு சரி என்றான். சனா, உன்கிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ உண்மையா மட்டும்தான் சொல்லணும். அவன் குரலில் இருக்கும் தீவிரம் புரியாமல் சஞ்சனா சிரித்தாள். கேளுங்க, முடிஞ்ச உண்மையே சொல்றேன். சஞ்சனா, விளையாடாத, பி சீரியஸ். குரல் சற்று கடுமையாக. உடனே சஞ்சனா தான் சிரிப்பதை நிறுத்திவிட்டு கேட்டாள். என்ன சொல்லுங்க. சனா, அந்த அதிதி. ரிஷி பேசத் தொடங்கினான். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த அதிதி இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதே மாதிரி அந்த அதிதி உங்களோட பாஸ்ட், அதானே என்று சஞ்சனா கேட்க அதற்கு ரிஷியும் ஆம் என்பது போல் தலையாட்டினான். இங்க பாருங்க ரிஷி, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நானா அந்த அதித்திய பத்தி உங்ககிட்ட கேட்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் அவளை பத்தி என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு நான் உங்களை கம்பல் பண்ணவும் விரும்பல. உங்களுக்கா அவளை பத்தி எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க போதும். அப்படி உங்களுக்கு அவளை பத்தி சொல்ல விருப்பம் இல்லைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நீங்க என்னோட ரிஷி. உங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். அதே மாதிரி உங்களாலையும் அவ்வளவு சீக்கிரத்துல என்னை விட்டு போக விட மாட்டேன். ஒருவேளை அதையும் மீறி நீங்க என்ன விட்டு போக நினைச்சீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோங்க. அன்பாக தன் பேச்சை ஆரம்பித்தவள் இறுதியாக அவன் மேல் தனக்கு உள்ள உரிமையை நிலைநாட்டினாள். தன்னவளின் இந்த கியூட் பொசசிவ்னஸை பார்த்த ரிஷியின் உதடுகள் லேசான புன்னகையை உதிர்க்க அவளை தன்புறம் இழுத்து அணைத்தான். உன்னோட வெக்கம் மட்டும் இல்லடி, உன்னோட இந்த பொறாமையும் அழகாதான் இருக்கு. அவள் உதட்டில் ஒரு ஆழ்ந்த முத்தமிட்டு பின் விலகினான். சரி, நைட் ரெடியாரு, நம்ம டின்னருக்கு வெளியே போலாம். உனக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அதை கேட்டு ஆர்வமானாள் சஞ்சனா. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸுங்கிறத சர்ப்ரைஸா தான் கொடுக்கணும். என்னங்கிறது இப்பவே சொல்லிட்டா அது சர்ப்ரைஸே இல்லை என்றவன் அவளது நெற்றியை செல்லமாக அவன் நெற்றியால் முட்ட சஞ்சனாவும் சிறு புன்னகையோடு, சரி நான் ரெடியா இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, நானும் உன்கிட்ட ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது என்னடி என்ன பேரு சொல்லி ரிஷி அப்படின்னு உரிமையா கூப்பிடுற? அப்படி இல்லைன்னா வேற யார்கிட்டோ பேசுற மாதிரி வாங்க போங்கன்னு கூப்பிடுற. அப்புறம் வேற எப்படி கூப்பிட சொல்றீங்க? ஏதாவது டிஃபரெண்டா கூப்பிடு. டார்லிங், ஸ்வீட் ஹார்ட் அது கூட வேண்டாம், நல்லா இல்ல. இந்த பேபி, செல்லம், அத்தான், மாமா இந்த மாதிரி கூப்பிடுறீ, கொஞ்சம் கிக்கா இருக்கும் என்று ரிஷி கூற அவளோ தன் மோபாயில் கை வைத்து யோசித்தாள். அப்போது சரியாக ரிஷியின் போன் ஒலிக்க அதை கடுப்போடு ரிஷி எடுத்து பார்த்தான். அது வேறு யாரும் இல்லை, அவனது பிஏ தான். அதை பார்த்ததும் ஒருவித கடுப்போடு அவன் போனை அட்டன் செய்து அவனது காதில் வைத்தான். சார், ஆல்ரெடி நம்ம லேட். இன்னும் லேட்டா போனா மாறன் சார் அப்பாயின்மெண்ட்டே கேன்சல் பண்ணிடுவாரு. சமீர் சற்று கவலையோடு கூற தான் இப்போது செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான் ரிஷி. I'll be there in 5 minutes என்று ரிஷி போனை கட் செய்தான். ஓகே, நீ எனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சு வை. இந்த மாமா இப்போ ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வந்து உன்னை டின்னர் கூட்டிட்டு போகும்போது நீ அதை எனக்கு சொல்லு, புரியுதா என்று ரிஷி அவள் இடையை கிள்ளி கன்னத்திலும் உதட்டிலும் சில மெல்லிய முத்தம் வைத்துவிட்டு பின் கிளம்ப
சஞ்சனாவோ அவனது செல்ல சேட்டையில் திக்குமுக்காடி போய் நின்றாள். அதே நேரம் சாருவும் மகதியும் தங்களது வகுப்பறைக்கு நடந்து சென்று கொண்டிருக்க சாருவின் கண்கள் எதையோ தேடிக்கொண்டே சென்றது. ஆனால் மகதியோ தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சிறிதும் கண்டுகொள்ளாமல் தன் வகுப்பறை நோக்கியே நடந்து சென்றாள். அவள் இன்று இல்லை, எப்போது அந்த மர்ம நபர் அவளுக்கு முத்தம் கொடுத்தானோ அன்றிலிருந்து இவள் இப்படித்தான் ஏதோ மந்திரித்து விட்டது போல் அடிக்கடி தன்னையும் மறந்து போகிறாள். அவள் மனதிற்குள் என்ன நடக்கிறது என்று அவளுக்கே தெரியவில்லை. இங்கு சாருவோ மகதியை கவனிக்காமல் யாரையோ தேடிக்கொண்டே நடக்க, அப்போது சட்டென்று அவள் கைப்பிடித்து ஒரு உருவம் அவளை மறைவான இடத்திற்கு அழைத்து சென்றது. முதலில் அது யார் என்று தெரியாததால் பயந்து அலறப்போனவள் பின் அது யார் என்று தெரிந்ததும் அப்படியே நின்றாள். யார் அவன்? இடியட், இப்படிதான் பயமுறுத்துவியா? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். பயத்துல கத்திருந்தா என்னடா பண்ணிருப்ப? அவள் தன் முன் நின்றவனிடம் புரிந்து தள்ள, அவள் எதிரே நின்றிருந்தவனோ அதை எதையும் சிறிதும் கண்டுகொள்ளாமல் பேசினான். நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறோம்? இவ்வளவு நேரம் அவனை திட்டிக் கொண்டிருந்தவளின் உதடுகள் அந்த கேள்வியால் வெட்கத்தில் புன்னகைத்தது. ஐயோ, இப்படி சிரிக்காதரி. ஏற்கனவே உன்னாலதான் நான் பைத்தியமா சுத்திட்டு இருக்கேன். இதுல இப்படி சிரிச்சு என்ன கொல்லாத. அவள் அருகே நெருங்கி செல்ல அவளோ உடனே அவன் மார்பில் கை வைத்து தடுத்து பின் அவனிடம் கேட்டாள். அத நீதான் சொல்லணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் சைடு எல்லாம் கிளியர். ஆனா உன் பக்கம்? அப்போ சரி, வா நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனடியாக அவன் பதில் கூறி அவள் கையை பிடிக்க, அதில் கடுப்பான சாரு அவன் கையை உதறிவிட்டு அவன் தலையில் ஒரு கொட்டு வைத்தாள். ஆசைய பாரு. ஒழுங்கா சீக்கிரம் உன் ஃபேமிலி மெம்பர்ஸோட என் வீட்ல வந்து பொண்ணு கேளு. அப்புறம் இன்னொரு விஷயத்த மறந்துடாத. எனக்கு முன்னாடி என் வீட்ல என் அண்ணா மகதி எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி உன் வீட்ல உன் அண்ணா இருக்காரு. அதனால நீ நினைக்கிறது இப்போதைக்கு நடக்காது. சாரு கூறியதை கேட்டதும் அவன் முகம் அப்படியே வாடி போனது. ஆமால, நமக்கு முன்னாடி இத்தனை தடைகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உன் சைடு கூட இருக்கிறது சின்ன கல் தான். ஆனா எனக்குன்னு ஒண்ணு என் வீட்டுல இருக்குது பாரு, அது பெரிய மலை. அந்த மலையை நான் எப்படி நகர்த்துறதுன்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம கல்யாணம் நடக்க இந்த ஜென்மத்துல வாய்ப்பு இல்லைன்னு தோணுது பேபி. அப்படியே அவள் தோளில் தன் முகத்தை புதைத்துக் கொள்ள அவனது நிலை அறிந்து மெல்ல அவன் தலையை கோதிக் கொடுத்தாள் சாரு. யார் இந்த புதியவன்? மாறன் குடும்பத்தின் மூத்த வாரிசு ராகவ், சாருவின் சீனியர். அவனை பார்த்த முதல் பார்வையிலேயே காதல் கொண்டாள் சாரு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் என்று கூட கூறலாம். தன்னுடன் இருக்கும் மகத்திக்கு கூட தெரியாமல் 2 வருடமாக ராகவை உருகி உருகி காதலித்துக் கொண்டிருக்கிறாள் சாரு. அதே போலதான் ராகவும் தன் கல்லூரி படிப்பு முடிந்தாலும் தினமும் சாருவை பார்ப்பதற்காகவே கல்லூரி வருவதை வழக்கமாக வைத்திருந்தான். தன் கல்லூரி படிப்பை முடித்த பின் ராகவ் தன் அண்ணனுடன் சேர்ந்து தன் குடும்ப பிசினஸை பார்த்து கொள்கிறான். தனியாக பிசினஸ் ஆரம்பிக்கலாம் என்றால் அவனது மிலிட்டரி ஆபீசர் அண்ணா அதற்கு விடவில்லை. முதலில் குடும்ப தொழிலில் அவனது பெயர் நிலைக்கும் அளவிற்கு ஏதாவது உருப்படியாக செய்ய சொல்லி தொல்லை செய்வான். இப்படியாக எல்லா விஷயத்திலும் அவனே ராகவின் தடைகள். எனவே தனது அண்ணனை மனதில் நினைத்து கொண்டு தனக்கு முன்னிருக்கும் சாருவின் தோள்களில் ஆதரவாய் சாய்ந்தான் ராகவ். ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன இந்த மகதி இப்பெல்லாம் ஏதோ வேப்பல அடிச்சா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா? எப்பயும் ஃபெவிகால் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி நீயும் அவளும் ஒட்டிக்கிட்டே நடப்பீங்க. இப்ப என்னடானா உன்னை நான் இழுத்துட்டு வந்தது கூட தெரியாம கிளாஸுக்கு போயிருக்கா? அதுதான் எனக்கும் புரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷாப்பிங் போனோம். அங்க ஒரு சின்ன பிரச்சனையால இவ ஒரு பையனை அடிச்சிட்டா. ஆனா அந்த பையன் அத்தனை பேரும் முன்னாடி வச்சு இவள கிஸ் பண்ணிட்டான். அதுல இருந்து இவ இப்படிதான் பித்து பிடிச்ச மாதிரி சுத்துறா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஆனா ஒண்ணு, திரும்ப அவ மட்டும் இவ கையில கிடைச்சா இவ அவனை என்ன பண்ணுவாளோ தெரியாது என்று சாரு கூற, அதை கேட்ட ராகவ் தனது தாடியை மெல்ல வருடிக் கொண்டான். இன்ட்ரெஸ்டிங். எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப பெரிய தைரியசாலியா இருக்கணும் என்று ராகவ் கூற, அவனை முறைத்த சாரு கேட்டாள். ஏண்டா? பின்ன இந்த ரவுடி ரங்கம்மாவையும் ஒருத்த அடக்கி இருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருக்கணும் என்று ராகவ் கிண்டலாக கூற, அதில் கடுப்பான சாரு
அவனுக்கு 2 அடியை போட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். ஏய், ஒரு நிமிஷம் ரெடி, அதுக்குள்ள எங்க போற என்று நடந்தவளை ராகவ் தடுத்தான். போ, போடா, என்கிட்ட பேசாத போ. முதல்ல உங்க அண்ணனுக்கு கூஜா தூக்குற வேலையை பாரு போ என்று சாரு கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். இப்படியே விட்டா கடைசி வரைக்கும் அவனுக்கு கூஜா தூக்குறதே என் வேலையா போயிரும். இது இப்படியே விடக்கூடாது. இப்படியாவது கூடிய சீக்கிரத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று ராகவ் உறுதி எடுத்துக்கொண்டவன் நேராக தங்கள் கம்பெனிக்கு சென்றான். மாறன் கார்ப்பரேஷன் இவர்களும் கிட்டத்தட்ட வர்மன் குடும்பம் போல்தான் 3 தலைமுறையாக பிசினஸில் கொடிகட்டி பறக்கிறார்கள். இவர்கள் கால் பதிக்காத துறையே இல்லை. ரிஷியின் கம்பெனியும் இவர்களின் கம்பெனியும் ஒருவித டையப்பில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் ரிஷியும் மாறனும் தோழர்கள். இடியட், ஒரு ப்ராஜெக்ட் மெயில் கூட ஒழுங்கா பார்த்து அனுப்ப தெரியாதா உனக்கு? இதனால எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா? கொஞ்சம் விட்டிருந்தா இந்த டீலே கேன்சல் ஆயிருக்கும். தன் கையில் இருந்த ஃபைலை தன் முன்னால் இருந்த ஒரு நபரின் முகத்தில் தூக்கி அடித்தான் மாறன். மாறன் குடும்பத்தின் மூத்த வாரிசு, தன் பெரியப்பாவின் வழிகாட்டுதலில் வளர்ந்தவன். மாறனின் தந்தைதான் அவரது தந்தையின் ஞாபகமாக தன் மகனுக்கு அவரது பெயரை வைத்தார். தற்போது மாறன் கார்ப்பரேஷன் மொத்தத்தையும் தன் பெரியப்பாவின் வழிகாட்டுதலில் மாறன் தான் பார்த்து கொள்கிறான். இப்போது மாறன் ஒரு ஃபைலை தூக்கி எறிய அதை தன் முகத்தில் வாங்கிக் கொண்டு பரிதாபமாக நின்றிருந்தார் ஒரு பணியாளர். சாரி சார், ஏதோ ஒரு ஞாபகத்துல. வேலைக்கு வந்தா கவனம் வேலையில இருக்கணும். சுத்தி இருக்கிற பொண்ணுங்களை பார்த்துட்டு இருந்தா எப்படி நீ உருப்பிடுவ? உன்ன மாதிரி ஆள் இனி எனக்கு தேவையில்ல. அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல போய் உன் கணக்கை முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இரு. பொறுமையாக தனது நாற்காலியில் அமர அதை கேட்டு அந்த பணியாளர் பதறிப்போனார். சார் சார் ப்ளீஸ் சார், எனக்கு இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க சார் என்று அவர் கெஞ்ச அவனை சிறிதும் கண்டுகொள்ளாமல் தனது பிஏவை அழைத்தான் மாறன். உள்ளே வந்த அவனது பிஏ அந்த அறையை ஒரு முறை அலசினான். அங்கு சிதறி கிடக்கும் பேப்பர்களையும் தன் பாசிடம் கெஞ்சிக் கொண்டிருப்பவனையும் பார்த்து அங்கு என்ன நடந்தது என்று புரிந்து கொண்டான். பின் அவன் மனதில், இன்னைக்கு ஒருத்தன் வேலை போச்சா என்று முணுமுணுத்தவாறே மாறனை பார்த்தான். அவனது பார்வையை வைத்து மாறன் என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்து கொண்ட பிஏ அங்கு கெஞ்சிக் கொண்டிருப்பவனை வெளியே இழுத்து சென்றான். அப்பொழுதுதான் சரியாக உள்ளே வந்த ராகவ் அங்கே இருக்கும் நிலைமையை பார்த்து தன்னைத்தானே நொந்து கொண்டான். ஆட கடவுளே, தப்பான டைம்ல வந்துட்டோமோ? அப்படியே திரும்பி ராகவ் ஓட பார்க்க அவனை மாறனின் கணீர் குரல் நிறுத்தியது. இடியட், ஆபீஸ் வர நேரமா இது? எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தா உன்னால எப்படி பிசினஸை ஹேண்டில் பண்ண முடியும்? தனியா புது பிசினஸை வேற பண்ண நினைக்கிறல்ல நீ? தன் தம்பி என்றும் பாராமல் திட்டி தீர்த்து விட்டான் மாறன். தனது அண்ணனின் வசவு வார்த்தைகளை கேட்டு பழகிப்போன ராகவ் தன் மனதில் கூறிக்கொண்டான், ஐயோ, ராங் டைம்ல வந்து மாட்டிக்கிட்டேனே. அவன் அவனது அண்ணனை பார்த்து இழுத்தான். அது அண்ணா. அவனை தன் கடுமையான பார்வையில் முறைத்து பார்த்தார் மாறன். கால் மீ சார். இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது, இட்ஸ் ஆஃபீஸ். இங்கு நீ எனக்கு தம்பியும் கிடையாது, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது. இந்த இடத்த பொறுத்தவரை நீ எனக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். அப்போது பேசவே ராகவன் இதழ்கள் தந்தி அடித்தது. ஓகே ஓகே சார். தன் கைகளை கட்டிக்கொண்டு தலையாட்டி பள்ளி மாணவனைப் போல ராகம் இழுக்க அவனை மேலும் முறைத்தான் மாறன். சரி, ஏன் லேட்டு? மீண்டும் முதலிலிருந்து அவன் ஆரம்பித்தான். என்ன, மீண்டும் மீண்டுமா? கண்கள் விரிய ராகவ் மாறனை பார்க்க அப்பொழுது சரியாக மாறனின் பிஏ உள்ளே நுழைந்தார். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன? தனது பிஏவை பார்த்து மாறன் தன் கடுமையான குரலில் கேட்டான். சார், ரிஷி சார் உங்களுக்காக மீட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை கேட்ட பின் மாறன் தன் கைகளை உயர்த்தி நேரத்தை பார்த்தவன் பின் தனது தம்பியை பார்த்து முணுமுணுத்தான். இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெலோ. எடுத்துக்கிட்டு வா. வேகமாக தான் அமர்ந்திருந்த நாற்காலியிலிருந்து எழுந்து டேபிளின் மேலிருந்த ஃபைலை காட்டி தன் கம்பீரமான குரலில் கூறிவிட்டு மாறன் முன்னே நடந்தான். ரிஷி மாமா, ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு உங்களால தான் இந்த யமதர்மன் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கேன். ஒரு நன்றியை கூறிவிட்டு தன் அண்ணன் கூறிய ஃபைல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு
அவன் பின்னால் ஓட்டமும் நடையுமாக சென்றான் ராகவ். அட கடவுளே, இவன் சும்மாவே வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பான். இதுல நான் வேற இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன். இது என்ன சொல்ல போறானோ தெரியலையே. இவனுக்கு நான் தான் பாஸ், ஆனா டைமிங்னு வந்துட்டா இவன் தான் பாஸ். அப்போது அங்கே 6 அடி உயரத்தில் உடற்பயிற்சியால் முறுக்கேறிய தேகத்தோடு முகத்தில் மருந்துக்கு கூட சிரிப்பின்றி வந்தான் மாறன். அவன் நேராக அந்த அறையினுள் நுழைந்தவன் ரிஷி அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு எதிரே வந்து அமர்ந்தான். மிஸ்டர் ரிஷி, இதுதான் நீங்க எப்பவும் ஃபாலோ பண்ற பங்க்சுவாலிட்டியா? வெளியே உங்களை பங்க்சுவாலிட்டி கிங்குன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க என்னன்னா இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? மாறன் முகத்தில் எந்த மாறுதலும் இன்றி சாதாரணமாக கேட்டார். அது மிஸ்டர் மாறன், கொஞ்சம் பர்சனல் ஒர்க், அதான் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை மிஸ்டர் ரிஷி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாதவங்க கூட எனக்கு பிஸ்னஸ் வச்சுக்க சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. தான் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழப்போக இவ்வளவு நேரம் அமைதியாக பேசிக் கொண்டிருந்த ரிஷியோ கோபமடைந்தான். டேய், ரொம்ப ஓவரா பண்ணாத, பேசாம உட்காரு. நானும் போனா போகுதுன்னு அமைதியா இருந்தா ரொம்ப ஓவரா தான் போற. ரிஷி அவன் அமர்ந்திருக்கும் நாற்காலியில் நன்றாக சாய்ந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு அந்த டேபிளில் கைகளால் தாளம் போட ஆரம்பித்தான். மிஸ்டர் ரிஷிதர், இது ஆஃபீஸ். இங்க எந்த ஒரு பர்சனல் ஒர்க்குக்கும் இடம் இல்லை. நீங்களும் எனக்கு மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும். அப்போதும் தன் முகத்தை விரைப்பாக வைத்துக்கொண்டு ஸ்ட்ரிக்டாக மாறன் கூறினான். ஓ சார், அப்படி வரீங்களோ? அப்போ சரி. ரிஷி மாறனை ஒரு நக்கலான புன்னகையோடு பார்த்தவன் ஒரு ஃபைலை அவனிடம் நீட்ட அதை வாங்கி பார்த்த மாறனின் கண்களோ ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் விரிந்தது. அதன் பின்பு ரிஷியை மேலும் முறைத்தவன் அவன் கழுத்தை நெரிப்பது போல் கைகளை கொண்டு சென்று அது முடியாது என்றதும் எதுவும் செய்யாமல் அப்படியே தளர்ந்து அமர்ந்து விட்டான் மாறன். ஆனா மச்சான், நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன்டா. ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ரிஷி அவனை கிண்டல் செய்தான். அதை கேட்டு இவ்வளவு நேரம் ப்ரொஃபஷனல் மூடில் இருந்த மாறன் தனது மேனரிசத்தை சற்று தளர்த்தி கொண்டு ரிஷியை பார்த்தான். டேய், லூஸ் மாதிரி பேசாதடா. அது ஏதோ கோவத்துல. என்னடா கோவத்துல? நீ அவளை திருப்பி அடிச்சிருந்தா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? மாறனை பார்த்து கேட்ட ரிஷி அவனை முறைத்து பார்க்க மாறனோ இப்போது என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டு அமர்ந்திருந்தான். சரி சரி, முழிக்காதரா. நான் அதை பத்தி கேட்க வரல. இது உன்னோட தனிப்பட்ட விஷயம். நீ என்னமோ பண்ணு. உண்மையாவா? மாறன் அவனை நம்ப முடியாமல் ஆச்சரியமாக கேட்டான். அதற்கு ரிஷியும் ஆம் என்பது போல் தலையசைத்தான். பின் ஒரு வழியாக சமாதானமானவர்கள் தங்களது ப்ராஜெக்டை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட மதிய உணவு இடைவேளையை கடந்தும் இவர்கள் மீட்டிங் சென்று கொண்டிருக்க இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது என்னவோ ராகவ்தான். அவனுக்கு பசியில் அவனது வயிற்றில் எலிகள் உருண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அதை சமாளித்துக் கொண்டு அவனும் மீட்டிங்கில் கவனம் செலுத்துகிறேன் என்று பாவலா செய்து கொண்டிருந்தான். மதியம் 3 மணி போல் இவர்களின் மீட்டிங் ஒரு முடிவுக்கு வந்தது. மாறா, நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம்தான் சொல்ல போறேன். நாம ஒரு நல்ல டிசைனரை தேடிட்டு இருந்தோம்ல? ஆமா. எவ்வளவு நாள் தேடி தேடி பார்த்தும் நமக்கு தான் நம்ம ப்ராஜெக்டுக்கு ஏத்த மாதிரி சரியான டிசைனர் கிடைக்கலையே. இன்டர்வியூவுக்கு வர யாருமே என் மனசுக்கும் பிடிக்கல, உனக்கும் பிடிக்கல. இல்ல, இப்போ கிடைச்சிட்டாங்க. ரிஷி சமீரிடமிருந்து ஒரு ஃபைலை வாங்கி மாறனின் முன்னால் வைத்தான். இந்த டிசைன் எல்லாம் பாரு. இது எல்லாமே அவங்களோட ப்ராஜெக்ட் தான். இந்த டிசைன் எல்லாம் ஓகேனா சொல்லு, அவங்கள நாம அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ரிஷி சில டிசைன்களை மாறனிடம் காட்ட மாறனும் அதை ஒவ்வொன்றையும் பார்த்தான். வாவ் ரிஷி, டிசைன் எல்லாம் சூப்பரா இருக்கு. யார் இந்த டிசைனர்? இத்தனை நாளா நம்ம கண்ணிலே படாம இருந்திருக்காங்க. ரிஷி கொடுத்த ஃபைலில் இருந்த ஒவ்வொரு டிசைன்களையும் பார்த்து கொண்டே இருந்தான் மாறன். அது வேற யாரும் இல்ல, என்னோட வைஃப் தான். தன்னவளை பற்றி நினைக்கும் போது எப்போதும் அவன் முகத்தில் தோன்றும் அந்த வெட்க புன்னகையோடு கூறினான். மாறன் அவனை நம்ப முடியாமல் பார்த்துவிட்டு பதிலளித்தான். என்னது, சிஸ்டரா? நம்பவே முடியலையப்பா. ஒவ்வொரு டிசைனும் யூனிக்கா இருக்கு. இவ்வளவு நல்ல டிசைனரை பக்கத்திலே வச்சுக்கிட்டு தான்
ஊரெல்லாம் தேடிட்டு இருந்திருக்கோமா? டேய் லூசு, எங்களுக்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தானே கல்யாணம் ஆச்சு. அது சரிடா, ஆனா உனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனேயே இதை பத்தி பேசியிருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு நாள் டிலே பண்ண? மாறன் மீண்டும் பங்க்சுவாலிட்டி மோடுக்கு வந்து விட்டான். நானும் இதை பத்தி தெரிஞ்சதும் பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவ தான் நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னான். அதான் சரின்னு விட்டேன். ஆனா இப்போ கொஞ்ச நாளா அவ மனசுல திருப்பி வேலைக்கு போகணுங்கிற ஐடியா வந்துருச்சு. அதை அவ என்கிட்டயும் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால சொல்லாம தயங்குறா. அதான் அவளுக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸா இது கொடுக்கலாம்னு இருக்கேன். சூப்பர் மச்சான், கல்யாண வாழ்க்கையில ரொம்ப முன்னேறிட்ட போலயே. இப்படி ஒரு இமாலய மாற்றத்தை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லடா ரிஷி. மாறன் ரிஷியின் தோளில் தட்டி கொடுத்தான். தனது உயிர் நண்பனை ஒரு பெண்ணிற்கு காதல் வலை விரிக்கும் ரோமியோ போல ஒரு நாளும் நினைத்து பார்த்ததில்லை மாறன். எனவே இப்போது அவனது மாற்றத்தை கண்டு மாறனால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அதே நிலையில்தான் ரிஷியும் இருந்தான். அவனால் கூட அவனது மாற்றத்தை நம்ப முடியவில்லை. ஒரு பெண்ணிற்கு சர்ப்ரைஸ் செய்ய இந்த அளவிற்கு அவன் முயற்சிப்பான் என்று. எப்போதும் வியாபாரத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் பிரித்து பார்க்க பழகியிருந்தான் ரிஷி. ரிஷியிடமிருந்துதான் இத்தகைய மாற்றத்தை மாறனும் கற்றிருந்தான். ஆனால் இப்போது ஒரு பெண் வந்ததும் அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டது என்று எண்ணி தனக்குத்தானே சிரித்து கொண்ட ரிஷி தனது நண்பனிடம் மேற்கொண்டு பேசினான். தெரிலடா மச்சான், நான் எப்ப இப்படி மாறினேன்னு எனக்கு தெரில. ஆனா அவ தான் என்ன மாத்திட்டா. அவ என் கூட இருந்தா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள வருது. சொல்லப்போனா அவளை விட்டு விலகி வரதுக்கே எனக்கு மனசு இல்லை. இன்னைக்கு கூட அதனாலதான் லேட் என்று கூறி ரிஷி வெட்கப்பட, ரிஷி நீ என்ன வேணா பண்ணுடா, தயவு செஞ்சு இந்த கரும வெக்கத்தை மட்டும் படாத, என்னால பார்க்க முடியல. மாறன் தன் தலையில் அடித்துக் கொண்டான். என்னடா கிண்டலா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது. சிரிடா சிரி, உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சிரி. எனக்கும் ஒரு நாள் வரும், அப்போ உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். ரிஷி தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். அப்ப சரிடா, எனக்கு நேரமாச்சு. எனக்கு இன்னைக்கு இன்னொரு மீட்டிங் வேற இருக்கு. அதை முடிச்சுட்டு ஈவினிங் அவளை டின்னருக்கு வேற கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். அதனால நான் இப்ப கிளம்புறேன். ரிஷி அங்கிருந்து கிளம்ப மாறன் அவனை தடுத்து நிறுத்தினான். அதெல்லாம் சரி மிஸ்டர் ரிஷிதர், எப்ப நம்ம புது டிசைனர் வந்து ஜாயின் பண்ண போறாங்க? இன்னைக்கு நைட் தான் அவகிட்ட பேசவே போறேன். கூடிய சீக்கிரத்துல வந்து நம்ம புது டிசைனர் வேலையில ஜாயின் பண்ணிடுவாங்க. காலை நேரம் முழுவதும் வானில் உலா வந்த களைப்பில் சூரியன் மெல்ல மெல்ல மேற்கு வானில் கரைந்து மறைந்து போய் இரவுக்கு வழிவிட ரிஷி எதிர்பார்த்து கொண்டிருந்த இரவு நேரமும் வந்தது. ரிஷி தான் கூறியது போலவே சரியான நேரத்திற்கு சஞ்சனாவை டின்னருக்கு அழைத்து கொண்டு சென்றான். காரில் செல்லும்போது சஞ்சனா ரிஷியை பார்த்து தாங்க முடியாத ஆர்வத்தில் கேட்டுவிட்டாள். ரிஷி, நாம இப்ப எங்க போறோம்? சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ். காலையில் தானே உன்கிட்ட சொன்னேன் இந்த வாங்க போங்கெல்லாம் வேணான்னு. வேற ஏதாவது பேரை யோசிச்சு வைக்க சொன்னல, யோசிச்சியா இல்லையா? அதெல்லாம் அப்பவே யோசிச்சுட்டேன். ஆனா யோசிச்சிட்டீனா அப்ப என்ன அந்த மாதிரியே கூப்பிட வேண்டியது தானே? கூப்பிடுறதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எனக்கேவா? சொல்லு, அதையும் கேட்போம். ரிஷி தன் புருவம் உயர்த்தி கேட்டான். நாம தனியா இருக்கும் போது மட்டும்தான் நான் அந்த மாதிரி கூப்பிடுவேன். எல்லார் முன்னாடியும் எப்பவும் போல இப்ப கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிடுவேன். இதுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன் என்று சஞ்சனா கூற அதற்கு ரிஷியும் சரி என்று ஒப்புக்கொண்டான். சரி, என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்க சொல்லு என்று ரிஷி ஆர்வமாக கேட்டான். அதை நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். சஞ்சனா சிரிப்புடன் அவனை பார்த்து சொன்னாள். அதை கேட்ட ரிஷியோ என்னவாக இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். என்ன பேரு? செல்லம், புஜ்ஜி, பேபி, ஹப்பி, ஸ்வீட் ஹார்ட் என்று ரிஷி கூறிக்கொண்டே போக அதற்கு சஞ்சனாவும் இல்லை இல்லை என்றே தலையாட்டினாள். மச்சான், அத்தா, மாமா, மீண்டும் ரிஷி அடுக்கிக் கொண்டே போனான். ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க என்று சஞ்சனா கூற அவளை பார்த்து ரிஷி கடுப்பானான். நான் உன்னை யோசிச்சு கண்டுபிடிக்க சொன்னேன், நீ என்னையே கண்டுபிடின்னு சொல்ற என்று அவன் முறைக்க
அதில் அழகாக புன்னகைத்தாள் சஞ்சனா. போதும் போதும், கஷ்டப்படாதீங்க, நானே சொல்றேன். மா மாமு, என்ன சொன்ன? சரியா கேட்கலையே, திருப்பி சொல்லு. ரிஷி வேண்டுமென்றே கேட்க அது அவளுக்கு புரிந்தது என்றாலும் மீண்டும் அவள் மாமு. நல்லாதான் இருக்கு. அதுவும் நீ கூப்பிடும்போது இன்னும் நல்லா கிக்கா இருக்கு. ஐயோ ரிஷி, ரோட்டை பார்த்து காரை ஓட்டுங்க. அவனும் அதற்கு மேல் அவளை சீண்டாமல் ரோட்டை பார்த்து காரை ஓட்டினான். இப்படியே செல்ல செல்ல சீண்டலோடே ரிஷி புக் செய்திருந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர் இருவரும். நீ இங்கே வெயிட் பண்றீ, நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ரிஷி கார் பார்க் செய்வதற்காக சென்றுவிட சஞ்சனாவோ அந்த இடத்தின் இயற்கை சூழ்நிலைகளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் சஞ்சனாவிற்கு தெரியாமல் அவளை 4 ஜோடி கண்கள் நோட்டமிட்டு கொண்டிருந்தன. அவனது காரை ஹோட்டல் பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திவிட்டு வந்த ரிஷி சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் தனது மனைவியின் அருகில் வந்தான். ஹலோ மேடம், போகலாமா இல்லை இப்படியே இங்கே நின்று வேடிக்கை பார்க்க போறீங்களா? போகலாமே, வாங்க. சஞ்சனா அவன் கையோடு அவளது கையை கோர்த்து கொண்டு ஹோட்டலுக்குள் சென்றான். ரிஷி இவர்களுக்கு என்று அந்த முழு இடத்தையும் புக் செய்திருந்தான். மேலும் தனது மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க அந்த இடத்தை அலங்காரம் செய்யும்படி குறிப்பிட்டிருந்தான். அந்த இடம் முழுவதும் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பலூன்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இவை அனைத்தையும் கண்கள் விரிய சுற்றி பார்த்து கொண்டே வந்த சஞ்சனாவை ரிஷி ரசித்து கொண்டே நடந்தான். அவளது உள்ளங்கை வெப்பத்தை அவன் இதமாக உணர்ந்து கொண்டே நடக்கும் தருணம் அவன் இந்த உலகில் இல்லாமல் தனி ஒரு உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தன்னவனின் நிலை புரியாத சஞ்சனாவோ அவன் தனக்காக செய்திருக்கும் ஏற்பாட்டை பார்த்து அசந்து போனாள். ரிஷி, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஏன் நம்மள தவிர இங்க யாருமே இல்ல? அவள் குழப்பத்தோடு கேட்க அவளது குரலில் தன் நிலைக்கு மீண்ட ரிஷி பதிலளித்தான். ஏன்னா இந்த மொத்த இடத்தையும் நம்மளோட ப்ரிஷியஸ் டைம்காக புக் பண்ணிட்டேன். அதை கேட்டு சஞ்சனாவோ அவனை அதிர்ச்சியோடு பார்த்தாள். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு ஒரு டின்னருக்கு போய் இவ்ளோ பணம் செலவு பண்றீங்க? ஹே, இங்க பாரு சனா, எனக்கு உன்னை விட பணம் ஒன்றும் பெருசு கிடையாது. நம்ம கோல்டன் டைம்காக நான் எவ்வளவு வேணா கொட்டி கொடுப்பேன். நான் சம்பாதிக்கிறதே நமக்காகத்தான். அப்போ நான் உனக்கு செலவு பண்ணாம வேற யாருக்கு என்ன பண்ண போறேன்? ரிஷி சாதாரணமாக கேட்க அதை கேட்டு சஞ்சனா ரிஷியை இமைக்காமல் பார்த்தாள். அவள் அவனை விட்டு கண்ணெடுக்காமல் இருந்த நேரம் ரிஷி அவள் கைப்பிடித்து அவளை அழைத்து வந்து ஒரு டேபிளில் அமர வைத்தான். அவர்கள் அமர்ந்திருந்த டேபிள் கூட நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அமர்ந்தவுடனே அவர்களை சுற்றி இருந்த விளக்குகள் எல்லாம் ஆஃப் செய்யப்பட்டுவிட அடுத்த நொடி அவர்கள் அமர்ந்திருந்த அந்த டேபிளில் மட்டும் அவர்களை சுற்றி அழகாக மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டிருந்தன. அந்த அட்மாஸ்பியரே மிகவும் ரொமான்டிக்காக இருக்க சஞ்சனாவோ இதை அனைத்தையும் ஏதோ அதிசயம் போல் பார்த்து கொண்டிருந்தாள். மாமு, இதெல்லாம் எனக்காகவா? சஞ்சனா ஆர்வத்தோடு கேட்க அவளது மாமு என்ற வார்த்தையில் தன்னை மறந்த ரிஷி அவளுக்கு பதில் சொல்லவும் மறந்து போய் அந்த மங்கலான ஒளியில் கூட ஜொலிக்கும் அவளது முகத்தையே ரசித்துக் கொண்டிருந்தான். சஞ்சனாவிற்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக ரிஷி அவளை நைட் டின்னருக்கு அழைத்து வந்திருக்க சஞ்சனாவோ அந்த இடத்தின் அழகிலும் அவன் தனக்காகத்தான் இதையெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்ற எண்ணத்திலும் நெகிழ்ந்து போய் அமர்ந்திருந்தாள். அவளது மாமு என்ற வார்த்தையில் தன்னை மறந்த ரிஷி அவளுக்கு பதில் சொல்லவும் மறந்து போய் அந்த மங்கலான ஒளியில் கூட ஜொலிக்கும் அவளது முகத்தையே ரசித்துக் கொண்டிருந்தான். அதை உணராத சஞ்சனா அவனை பாராமல் சுற்றிலும் கண்களை ஓடவிட்டுக் கொண்டே இருந்தாள். மாமு, சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கா? இப்போ இந்த இடத்துல நீதானா இருக்க, அப்போ இதெல்லாம் உனக்காகத்தான். தான் அவளது அழகில் எப்படி மயங்கிவிட்டோம் என்று எண்ணி அவனுக்கு அவனே சிரித்து கொண்டான். ரிஷியின் பதிலை கேட்டு உடனே எழுந்து சென்று அவன் மடியில் அமர்ந்து கொண்ட சஞ்சனா ரிஷியை அப்படியே அணைத்து கொண்டாள். அவளது செயலை எண்ணி மேலும் மனதில் சிரித்த ரிஷி தன்னவளை சந்தோஷப்படுத்திவிட்ட திருப்தியுடன் அவளை தன்னிடமிருந்து விலக்கினான். என்ன சனா, இதுக்கே கட்டிப்பிடிச்சிட்ட? நான் இன்னும் உனக்கான சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லவே இல்லை. சொன்னா நீ என்ன பண்ணுவ? குறும்பாக கேட்டு கண்ணடிக்க சஞ்சனாவோ வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டாள். அவள் வெட்கத்தை ரசித்தவாறு ரிஷி
அவளிடம் ஒரு கவரை நீட்டினான். ஆனால் அவளோ அதை குழப்பத்தோடு பார்த்துவிட்டு பின் ரிஷியை என்னவென்று பார்க்க அவனும் அவளிடம் அதை வாங்கி பாரு என்பது போல் கண் காட்டினான். அதை புரிந்து கொண்ட சஞ்சனாவும் சிறிது குழப்பத்தோடு அதை வாங்கி பிரித்து பார்த்தாள். அதில் ஒரு பேப்பர் இருக்க அதை பிரித்து படித்தவளுக்கு அவளையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் தேங்கியது. ரிஷி, இது என்ன? எப்படி? அவள் தயக்கத்தோடு கேட்க தன் அருகில் அமர்ந்திருந்த பெண்ணின் தலையை செல்லமாக வருடிக்கொண்டே கேட்டான் ரிஷி. நீ வாயை விட்டு கேட்டாதான் நீ நினைக்கிறத நான் நிறைவேற்றி கொடுக்கணும்னு இல்லை சனா. நீ நினைக்கிறத நீ என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு கொடுக்கலாம். நான் உன்னை புரிஞ்சுக்காம வேற யாரும் உன்னை புரிஞ்சு நடப்பா? ஆனா இது எப்படி? நான் தான் உங்ககிட்ட இத பத்தி பேசவே இல்லையே. நீங்க ஏன் மனச படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அதிர்ச்சி மாறாமல் சஞ்சனா கேட்டாள். இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் லூசு. அப்புறம் எனக்கு தெரியும் நீ கொஞ்ச நாளாவே என்கிட்ட கேட்க வந்து அப்புறம் தயங்கி தயங்கி நின்றுட்டு போறதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் சனா. நீ எனக்காகவோ இல்லை என் குடும்பத்துக்காகவோ உன்னோட கனவுகளையும் லட்சியத்தையும் பூட்டி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட கரியரை திருப்பியும் நீ ஸ்டார்ட் பண்ண. நிஜமாவா? அவள் அப்போதும் நம்ப முடியாமல் கேட்டாள். நிஜமாதான். ரிஷி அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் ரிஷி. இத பத்தி உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தான் நான் தயங்கிக்கிட்டே இருந்தேன். ஆனா நான் சொல்லாமலே நீங்க புரிஞ்சுகிட்டு எனக்காக இத பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரிஷி. சஞ்சனாவும் அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். உடனே ரிஷி புன்னகையுடன் அவளை தன்னிடமிருந்து விலக்கி அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தான். இது மட்டும் இல்ல, நீதான் இந்த கம்பெனியையே இனி பாத்துக்க போற. அதை கேட்ட அதிர்ச்சியில் வாயை பிளந்து விட்டாள். ஆ, என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. சனா, நாங்க இந்த கம்பெனியை வாங்கினதுல இருந்தே எங்களுக்கு சரியான டிசைனர் கிடைக்கல. அதனால நாங்க ரொம்ப நாளா டிசைனரை தேடிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் உன்னோட டிசைன் எல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். அது பிடிச்சி போய் நான் உனக்கு ஒரு முறை ஜாப் ஆஃபர் கூட பண்ணேன். ஆனா நீதான் அதை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்ட. அப்போதே சஞ்சனாவுக்கும் முன் ஒரு முறை விக்ராந்திடம் வேலை செய்யும் போது தனக்கு வந்த அந்த பெரிய ஆஃபர் ஞாபகம் வந்தது. அப்ப அது நீங்க தானா என்று சஞ்சனா கேட்க அவனும் ஆம் என்பது போல் தலையாட்டினான். கவலைப்படாத சனா, இந்த கம்பெனியை நீ மட்டும் ஹேண்டில் பண்ண போறதில்ல. உனக்கு துணையா மாறனோட தம்பி ராகவ் இருப்பான். அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான். ரிஷி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இந்த கம்பெனில ஒரு சாதாரண ஒர்க்கரா இருந்துக்கிறேனே. இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம். உடனே புருவம் உயர்த்தி ஏன் என்பது போல் ரிஷி அவளை கேட்டான். ரிஷி, எனக்கு பிசினஸ்மேன் ரிஷிதரோட வைஃப் சஞ்சனாவா வெளியே தெரிய விருப்பம் இல்ல. அவள் சிறு தயக்கத்தோடு சொன்னாள். அதை கேட்ட ரிஷியின் புருவங்கள் மேலும் கேள்வியாக சுருங்கியது. அவள் இன்னும் தன்னை முழு மனதுடன் ஏற்கவில்லையா? தனது மனைவி என்று உலகிற்கு அவள் சொல்ல தயாராக இல்லையா? ஆனால் ஏன்? அவள் இன்னும் தங்களது திருமணம் பற்றி நிலையான ஒரு முடிவுக்கு வரவில்லையோ? என்ன இருந்தாலும் அவர்களது அந்த திருமணம் கான்ட்ராக்ட் திருமணம் தானே என்று அவன் எண்ணும்போது திருமண நாள் அன்று அவன் அவளிடம் போட்ட ஒப்பந்தம் நினைவுக்கு வர அது அவனை கன்னத்தில் அறைவது போல் இருந்தது. அவன் அவளை சங்கடமான விழிகளுடன் பார்க்க அப்போது சஞ்சனா மேலும் தொடர்ந்தாள். ரிஷி, அது என்னன்னா எனக்கு என் உழைப்புக்கான அங்கீகாரம் வேணும். தயக்கத்தோடு கூறினாள் சஞ்சனா. அவளும் எங்கே தான் கூறியதை அவன் தவறாக எடுத்துக்கொள்வானோ? அவன் இப்படி ஒன்றை கேட்டதும் தான் யோசிக்காமல் மிஸ்ஸஸ் ரிஷிதராக இந்த உலகிற்கு அறிமுகமாக விரும்பவில்லை என்று பதில் சொல்லிவிட்டேன். அதை கேட்டு அவன் தன் மீது கோபப்படுவானோ என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தாள். மனதில் சின்ன நெருடல் இருந்தாலும் இறுதியாக சஞ்சனா அவள் உழைப்புக்கான அங்கீகாரம் அவள் பெயரில் கிடைக்க வேண்டும் என்று கூறியதும் அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டவன் பின் வேறு எதுவும் கேட்காமல் சரி என்று ஒப்புக்கொண்டான். இங்கே இவர்கள் பேசிக்கொண்டிருக்க இவ்வளவு நேரமும் தூரத்தில் நின்றிருந்த ஒரு உருவமோ இவர்களை பார்த்தவாறு யாருக்கோ வேகமாக போன் செய்தது. சார், நீங்க சொன்ன மாதிரி சஞ்சனாவை இன்னைக்கு தூக்க முடியாது சார். ஏன்னா மேடம் கூடவே அந்த ரிஷியும் வெளியே வந்திருக்கான். இப்போ நான் ஏதாவது பண்ணா அது கண்டிப்பா பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிரும் என்று அவன் கூற அதற்கு அந்த அழைப்பின் மறுபுறம் இருந்தவனோ கோபத்தில் கத்தினான்.
என்ன பண்ணுவையோ எனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரத்துல சஞ்சனா எனக்கு வேணும். நீங்க சொல்ற மாதிரி மேடம் மேல இப்ப கை வச்சா அந்த ரிஷி சும்மா இருக்க மாட்டான் சார். கண்டிப்பா நாம மாட்டிக்குவோம். மேடமையும் அவன் காப்பாத்திடுவான். ஸோ நாம இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். நமக்கான நேரம் கண்டிப்பா அமையும் சார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று அந்த மர்ம உருவம் கூற, அவனை ஏவி விட்டவனோ வேறு வழியில்லாமல் சரி என்று ஒப்புக்கொண்டான். மறுபுறம் மாறன் வீட்டில் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்திருக்க, அவர்கள் யாருக்காக ஒன்று கூடியிருக்கிறார்களோ அவன் அவர்களை சிறிதும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக தன் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். டேய் மாறா, நாங்க உனக்காக தான்டா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். நீ என்னடானா எதுவும் சொல்லாம அந்த லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்க? மாறனின் தந்தை ரமேஷ் கேட்டார். ஆமாப்பா, உனக்காக தானே இத்தனை பொண்ணுங்களை பார்த்து வச்சிருக்கோம். இதுல உனக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு பார்த்து சொன்னா நாங்க உடனே அவங்க வீட்ல பேசி கல்யாணம் முடிச்சிடுவோம். மாறனின் தாய் அமிர்தாவும் சொன்னார். அப்போதும் அவனிடமும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. உடனே நான் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் என்பது போல ராகவும் குறுக்கிட்டான். அது சார், சீச்சி அண்ணா, உனக்கு பொண்ணு. அவன் ஆரம்பிக்கும் முன்பே லேப்டாப் முன் அமர்ந்திருந்த மாறன் ஒரு முறை அவனது தொண்டையை செருமிக் கொண்டான். அந்த சத்தத்தை கேட்ட பின்னும் ராகவ் என்ன மாறனிடம் பேசவா போகிறான்? எனவே அவன் திரும்பி தனது தாய் தந்தையரை பார்த்து அவனது குறையை முறையிட ஆரம்பித்தான். இப்படி ரோபோ மாதிரி உட்கார்ந்துருக்கிறவனுக்கு போய் விதவிதமா பொண்ணு பாக்குறீங்களே, இங்க ஒருத்தன் எப்படா கல்யாணம் பண்ணுவீங்கன்னு காத்துட்டு இருக்கேன். எனக்காக ஒரு பொண்ணாவது பார்க்கணும்னு தோணுச்சு அவங்களுக்கு என்று ராகவ் கேட்க, அவனை ஒரு சேர முறைத்தனர் ரமேஷ் மற்றும் அமிர்தா இருவரும். மாறா, உன்கிட்ட தானப்பா பேசிட்டு இருக்கோம், கொஞ்சமாவது எங்களுக்கு பதில் சொல்றியா என்று ரமேஷ் கேட்டார். நீங்க கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அப்புறம் ஏன் நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி உங்களுக்கு உடனே கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதோ உங்க பக்கத்துல இருக்கானே அவனுக்கு பண்ணி வைங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா போதும் என்று மாறன் கூறி முடிக்க, அப்போது அங்கு வந்தார் சுரேஷ். ஏன் மாறா உனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற? வேற ஏதாவது பொண்ணை நீ விரும்புறியா? அவர் நேரடியாகவே அவனிடம் கேட்டபடி உள்ளே நுழைந்தார். இவ்வளவு நேரம் யாருக்கும் மதிப்பு கொடுக்காமல் தன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த மாறன் சுரேஷ் அங்கு வந்ததும் தன் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றான். பாத்தீங்களாப்பா, இவ்வளோ நேரம் நீங்களும் அம்மாவும் காட்டு கத்திட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் கண்டுக்காதவன் பெரியப்பா வந்த உடனே எப்படி எந்திரிச்சு நிக்கிறான்னு சும்மாவா பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க? பேச வேண்டிய ஆளுங்க பேசினாதான் பதில் வர வேண்டிய இடத்துல இருந்து பதில் வரும் அப்படின்னு ராகவ் தன் தாடியில் கை வைத்துக் கொண்டே கூற, உடனே தன் மகனை முறைத்தார் ரமேஷ். ராகவ், உனக்கு வர வர வாய் அதிகமாயிருச்சு. அது என்னடா நான் கேட்காத அப்படி ஒரு அதிசய பழமொழி? சும்மா வாயை மூடிட்டு உட்கார்றா. இது என்னடா கொடுமையா இருக்கு? நான் இவருக்கு தானே சப்போர்ட் பண்ணேன். வர வர இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் இல்லாம போயிருச்சு என்று ராகவ் தன் மனதிற்குள் புலம்பினான். அப்போது சுரேஷ் பொறுமையாக சபையில் வந்து அமர்ந்தார். உன்னதான் மாறா கேட்கிறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல உன் மனசுல வேற ஏதாவது பொண்ணு இருக்காளா? பெரியப்பா, என்ன கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா? இந்த ரோபோவாவது லவ் பண்றதாவது? நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்ட், ஆனா கேட்ட ஆள் தான் தப்பு. சுரேஷ் இப்படி வாயாடும் ராகவை பார்த்து தனது பொறுமையை இழந்தவராக அவர் பங்கிற்கு முறைத்தார். இது என்னடா அநியாயமா இருக்கு? உண்மையை சொன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்மள முறைகிறாங்க. மீண்டும் அவன் தன் மனதிற்குள் புலம்பிக் கொண்டான். சொல்லுமாரா, உன்கிட்ட தானே கேட்குறேன். எதுவா இருந்தாலும் உன் மனசுல இருக்கிறத நீ சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க முடிவு பண்ணுவோம்ல. இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்க போற என்று சுரேஷ் சற்று கடுமையோடு கேட்க, எதுவும் பேசாமல் அப்படியே சிலையாக நின்றிருந்தான் மாறன். அவனது மனதில் இருப்பதை கூறுவானா? சஞ்சனா ஹாலில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு ரிஷி தனக்கு கொடுத்த ஆஃபரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று ஒரே குழப்பமாக இருந்தது. நேற்று அவள் இருந்த மனநிலை வேறு, இன்று அவள் இருக்கும் மனநிலை வேறு. காரணம் அதிதி. காலையில் சஞ்சனா எழுந்து வரும் பொழுது அதிதியும் சோஃபாவில் அமர்ந்திருந்தாள்.
அப்போது அவள் நேரடியாகவே தாக்குதலை தொடர்ந்தார்கள். என்ன மேடம், புது டிசைனரா உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு போல ரிஷி. அதித்தி நக்கலாக கேட்டாள். இவளுக்கு எப்படி தெரியும்? இது யாருக்கும் தெரியாதே. 2 days கழிச்சுதான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்றேன்னு ரிஷி சொன்னாரு. அதுக்குள்ள இவளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? என்ன சஞ்சனா, இவளுக்கு எப்படிடா தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா? என்கிட்ட சொல்லாமலா அவர் இந்த ஆஃபரை உனக்கு கொடுத்திருப்பாரு. எப்படியோ நீ எங்க லைஃப்ல வந்துட்ட. உனக்கு ஒரு செட்டில்மெண்ட் பெருசா பண்ணிதானே ஆகணும். நான் தான் உனக்கு அந்த மாதிரி பண்ண சொன்னேன். சஞ்சனா எதுவும் பேசவில்லை. இவள் நிச்சயம் பொய் சொல்கிறாள் என்று புரிந்து அங்கிருந்து நகர்ந்து செல்ல முயன்றாள். ஏய் சஞ்சு, நான் என்ன பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? ஈவன் நீங்க நேத்து போன பீச் ரிசார்ட் உங்களுக்கு புக் பண்ணது யாரு? நான் தான். வேணும்னா அங்க போன் பண்ணி கேட்டு பாரு. அதித்தி திமிராக பேச சஞ்சனா அப்போதும் வாய் திறக்காமல் சென்றாள். என்ன இவ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா போலயே. பெருசா ஏதாவது பண்ணணும். அதித்தி யோசித்தபடி அடுத்த அஸ்திரத்தை வீசினாள். நேற்று ரிஷியும் சஞ்சனாவும் தங்கள் அறை கதவை சரியாக மூடாமல் தான் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது இருவரும் பேசிக் கொண்டிருந்த அனைத்தையும் அதித்தி ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த தகவலை வைத்து அதித்தி தன் இஷ்டத்துக்கு பேசிக் கொண்டிருந்தாள். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னை இங்க வர வச்சதே ரிஷி தான். பிகாஸ் இப்படி எல்லாம் பிளான் போட்டதே அவர் தான். ஆனா உன்கிட்ட தனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி காட்டுறாரு. அண்ட் தென் அவரை செல்ல பேர் வச்சு கூப்பிட சொன்னாரா? நக்கல் சிரிப்புடன் அதித்தி கேட்டதும் மாடிப்படி ஏறப்போன சஞ்சனா திரும்பி பார்த்தாள். மற்றதெல்லாம் கூட பொய்யாக இருக்கட்டும், இது எப்படி பொய்யாக இருக்கக்கூடும்? இது அவர்கள் தனிமையில் பேசியதுதானே. இது எப்படி அவளுக்கு தெரிந்திருக்க முடியும் என்று யோசனையுடன் பார்க்க அவளின் குழம்பிய முகத்தை பார்த்த அதித்தி குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க தொடங்கினாள். என்ன சஞ்சனா, இது எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறியா? மீண்டும் நக்கலாக கேட்டாள் அதித்தி. அவள் அருகில் வந்தாள் சஞ்சனா. இவ்வளவு தெரிஞ்சிருக்கிற உனக்கு அவருக்கு நான் என்ன செல்ல பேர் வச்சேன்னு தெரிஞ்சிருக்குமே. அதையெல்லாம் சொன்னவரு அப்போ இதையும் கண்டிப்பா சொல்லிருக்கணும்ல. என்ன சொன்னாரு? கூர்மையாக அவளை பார்த்தபடி கேட்க முகம் ஒரு கணம் வியர்க்கத்தான் செய்தது அதித்திக்கு. என்ன இவ எப்படி பால் போட்டாலும் நோ பால் ஆக்கிட்டு இருக்கா? இதுக்கு என்ன சொல்றது? இப்ப எதுவும் சொல்லலனா நாம சொன்னதெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சிடுவா. என்ன சொல்றது? அவள் ஏர்போர்ட்டிலிருந்து வரும்பொழுது ஒரு பெண் தன் கணவனை மாமா என்று அழைத்ததை கேட்டாள். ஸ்டூபிட் இந்தியன் வுமன் என்று அவள் சொல்லிக் கொண்டு வந்தது சற்றென்று நினைவுக்கு வந்தது. ஒருவேளை இவள் அப்படித்தான் சொல்லியிருப்பாளோ? சொல்லி பார்ப்போமா? வெகு நேரம் அவள் முகமாற்றங்களை கவனித்துக் கொண்டிருந்த சஞ்சனா இதுவும் ஏதாவது பொய்யாக இருக்கும் என்று நினைத்தபடி திரும்பினாள். மாமா சரிதானே? ஏற்கனவே குழம்பிய குட்டையாக இருந்த சஞ்சனாவின் மனம் உடைந்தே போனது. இது அவளுக்கு எப்படி தெரியும்? அப்படியென்றால் ரிஷி தன்னிடம் இரட்டை வேடம் போடுகிறாரா? அதற்கு என்ன அவசியம் வந்தது? அவளின் மனம் பல விதங்களில் யோசிக்க தொடங்கியது. அப்படியெல்லாம் இருக்காது, இவள் பொய் சொல்கிறாள், ஏதோ உளறுகிறாள் என்று ரிஷிக்கு சாதகமாக நினைத்தது. தனியாக பேசிய விஷயங்கள் எல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? அந்த ஆஃபர் கூட இன்னும் யாரிடமும் சொல்லவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது இவளுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னுதான் தன்னை இங்க தங்க வச்சிருக்காரோ என்று பல கேள்விகள் அவளுக்குள் எழுந்தன. அவளை பார்த்து மனதிற்குள் நக்கலாக வன்மமாக புன்னகைத்த அதித்தி தன் கடைசி அஸ்திரத்தை வீசினாள். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? எல்லாமே நாங்க 2 பேரும் தான் பிளான் போட்டோம். பட் உன்கிட்ட டைரக்டா எப்படி சொல்றதுன்னு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணா உன்னை சீட் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கல. சோ புரிஞ்சுக்கிட்டு நீயே விலகிட்டா உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அதுவும் இல்லாம நீயும் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே கான்ட்ராக்ட் மேரேஜ்ல இங்க வந்த. அதனாலதான் டிசைனரா உனக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். உனக்கு கரெக்டா மந்த்லி சேலரி வந்துரும். அதித்தி சஞ்சனாவை நன்றாகவே குழப்பிவிட்டாள். சஞ்சனா குழப்பத்துடனே அறைக்கு சென்று பெட்டில் படுத்துக் கொண்டாள். ரிஷி அப்போதுதான் உறக்கத்திலிருந்து எழுந்தான். அவனை பார்க்கவோ அவனிடம் பேசவோ அவள் மனம் தயாராக இல்லை. அதனால் உறங்குவதைப் போல நடித்தாள். தூக்கத்திலிருந்து எழுந்த ரிஷியும் அவளை தொந்தரவு செய்யாமல் அன்று ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததால் சீக்கிரம் கிளம்பிவிட்டான். அவன் ஆபீஸ் சென்று போன் போட்டாலும் அவள் எடுக்கவே இல்லை. பலவித யோசனைகளுடன் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தாள் சஞ்சனா.
அன்று மிகவும் தாமதமாகத்தான் ரிஷி வீட்டிற்கு வந்தான். உடன் அதிதியும் வந்தாள். அவர்கள் வரும் நேரம் வீட்டிலிருந்த அனைவரும் சாப்பிட்டு உறங்க சென்றிருந்தனர். ரிஷியும் உள்ளே வரும்பொழுது கூடவே அதிதியும் வர அவன் போன் பேசிக் கொண்டு வந்தான். சஞ்சனா அமர்ந்திருப்பதைக் கண்ட அதிதி வேண்டுமென்றே அவன் அருகில் வரும்போது ஸ்லிப்பாகி அவன் மேலேயே விழ, எதிர்பாராத விதமாக அவள் இடைப்பற்றி ரிஷி தடுத்து நிறுத்த சட்டென்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் அதிதி. இதை கிச்சன் அருகிலிருந்து பார்த்த சஞ்சனாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. அதிதியின் இதழ் பட்டதும் அவனுக்கு அருவருப்பாகத்தான் தோன்றியது. அதனால் அப்படியே கீழே போட்டுவிட்டு தன் ஹேண்ட் கர்ச்சிஃபால் வேகமாக கன்னத்தை துடைத்துவிட்டு அதை அங்கிருந்த டஸ்ட்பினில் தூக்கி போட்டான். அதை பார்த்த அதிதிக்கு கோபமாக வந்தது. பார்த்து வரமாட்டியா இடியட்! ரிஷி கத்தியபடி வேகமாக உள்ளே சென்றான். ஆனால் இதையெல்லாம் முழுவதுமாக சஞ்சனா கவனிக்கவில்லை. அதிதி முத்தமிட்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டு கோபமாக அறைக்கு சென்று விட்டாள். அதே கோபத்துடன் உள்ளே வந்த ரிஷி அங்கே அறையில் என்னவோ போல் அமர்ந்திருந்த சஞ்சனாவை பார்த்தான். இன்று நாள் முழுக்க அவளை பார்க்காததே அவனுக்கு பெரிய டென்ஷனாக இருந்தது. அட்லீஸ்ட் பேசவாவது செய்யலாம் என்றால் அவள் கொஞ்சம் கூட போனையும் அட்டன் செய்யவில்லை. போதாததற்கு அன்று காலையிலிருந்து அதிதியின் தொல்லை வேறு அவனுக்கு அதிகமாகி அதுவே தலைவலிப்பது போல் இருந்தது. சஞ்சனா தனக்காக காத்து கொண்டிருப்பாள் என்று பார்த்தால் இப்படி வந்து அமர்ந்திருக்கிறாளே என்று நினைத்தபடி அவள் அருகில் சென்றான். என்ன சனா, என்னாச்சு? அவளோ அவனுக்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்து செல்ல பார்க்க சட்டென்று அவளின் கைப்பற்றி தடுத்தவன் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தான். நேற்று இருந்த சஞ்சனா இவள் இல்லை என்று அவனுக்கு புரிந்தது. மறுபடியும் பொறுமையாக கேட்டான். என்ன சனா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இறுகிய குரலில் கேட்டான். அவளோ தன்னை பற்றி இருந்த அவனின் கைகளை எடுத்து விட்டாள். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முகம் திருப்பிக் கொண்டு செல்ல போக அவளின் முகவாயை பற்றி தன்னை பார்க்கும்படி செய்தவன் பழைய ரிஷியின் கடினம் முகத்தில் வந்தது. என்கிட்ட முகம் திருப்புறதெல்லாம் உனக்கு நல்லதில்ல. என்ன பண்ணுவீங்க? அவன் ஏற்கனவே இருந்த டென்ஷனில் சஞ்சனாவின் செயலும் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதைப் போல இருந்தது. என்ன கேட்ட? அப்போதுதான் அவன் குரலில் இருந்த மாற்றத்தை உணர்ந்தவள் இருந்தாலும் பயப்படாமல் பதிலுக்கு பேசினாள். என்கிட்ட தானே இந்த மிரட்டல் எல்லாம். என்ன கான்ட்ராக்ட் மேரேஜ்ல தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. எப்ப வேணாலும் விரட்டி விடலாம்ல. அதான் சொந்தக்காரி வந்துட்டாங்கல்ல. தன் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு அவனிடம் கேட்க ரிஷியின் கோபம் எல்லையை கடந்தது. என்ன சொன்ன? அவளை அங்கிருந்த சுவற்றில் சாய்த்தபடி கேட்டான். அவள் உதடுகள் கோபத்திலும் அழுகையிலும் தவித்தபடி இருந்தது. ஏற்கனவே கோபத்தில் இருந்தவன் அவள் பேச்சில் இன்னும் கோபம் அதிகமாக சட்டென அவளின் இதழை வன்மையாக கடித்தான். வேகமாக அவனை தன்னிடமிருந்து விலக்கப் பார்க்க அவளின் இரு கையையும் தன் ஒரு கையால் மேலே இழுத்து பிடித்தவன் தன் மற்றொரு கையால் அவளின் இடையை அழுந்த பிடித்தான். அவள் வலியில் துடித்தாள். ரிஷி ப்ளீஸ் என்னை விடுங்க, வேணாம். அவள் திணற அவன் அதையெல்லாம் கண்டுகொள்வதாகவே தெரியவில்லை. எவ்வளவு ஆசையாக அவளை பார்க்க வந்தான். ஆனால் அவள் அவனது மூடை கெடுத்து விட்டாள். முதலில் கடிக்கத்தான் அவளின் இதழை சிறை செய்தான். அந்த பட்டிதழின் மென்மையில் தன்னை மறந்து அதை சுவைக்கத் துவங்கினான். இப்போதைக்கு விடுவதாக எண்ணமில்லை போலும். உதட்டிற்கே வாயிருந்தால் அழுதுவிடும். அப்படி சுவைத்துக் கொண்டிருந்தான் அவளின் இதழை. அவளும் முதலில் அவனை தடுக்க நினைத்து அவனை தள்ளிவிட முயன்றாள். பிறகு திடீரென்று மென்மைக்கு மாறிய தன் கணவனின் செய்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தன் வசம் இழந்து அவன் கைகளில் பாகாய் உருகிக் கொண்டிருந்தாள். அவளின் இடையை வருடிக் கொண்டிருந்த அவன் கரங்களை விட்டான். அவள் திடீரென்று தன் கைகளுக்கு தடையாக இருந்த அவளின் கைகள் அங்கிருந்து அகன்றதும் அதை உணர்ந்தவனின் உதடுகள் ஒரு சிறு புன்னகையை உதிர்த்தது. அவள் இதழிலிருந்து விலகியவன் அவள் கண்களை பார்த்தான். அவளோ மிரண்டு மருண்டு விழித்துக் கொண்டிருக்க ஏதோ சொல்ல வந்தாள். மீண்டும் சொல்லவிடாமல் அவளின் இதழை கவ்விக்கொண்டான். மீண்டும் மீண்டும் அந்த தேன் சுவை வேண்டுமென்று தோன்றியதோ இந்த கல்வனுக்கு. அவள் மூளை இது வேண்டாமென்று எச்சரித்துக் கொண்டிருந்தாலும் எப்போதும் போல் மனமும் உடலும் அவன் தொடுகைக்கு இணங்கத்தான் செய்தது. அவளையும் அறியாமல் அவள் கைகள் அவனின் சட்டை காலரை தன்னோடு இறுகப் பற்றியது. மெல்ல அவளின் இடையை வருடிக் கொண்டிருந்த கரம் மேலெழும்பி
அவள் மென்மையில் படர முற்பட அவளின் பாலாடை மேனியை மூடியிருந்த மேலாடைகளுக்கு ஒவ்வொன்றாக விடுதலை கொடுக்க ஆரம்பித்தான் ரிஷி. சஞ்சனாவின் விரல்கள் அவனின் பின்னந்தலையில் விரல் கொண்டு அவனை மேலும் சீண்டுவதைப் போல கோதிக்கொண்டிருக்க, அவன் இதழ்களோ அவள் இதழிலிருந்து பிரிந்து அவள் கழுத்தில் சங்கமித்தது. பின்னர் கீழிறங்கி தன் கோபத்தை தாபமாக காட்டிக் கொண்டிருந்தான். அவள் இதழ்கள் அவன் பெயரை முணுமுணுத்தபடி இருந்தது. ரிஷி, ரிஷி. அவள் தாபத்துடன் அழைத்தபடி இருக்க, அதில் இன்னும் மோகப்பித்தம் தலைக்கேற அவன் விரல்கள் தீண்டிய அவள் மென்மையில் இதழ்களும் கைகளும் தீண்ட, சுகவேதனையில் துவண்ட கொடியாய் அவள் பிதற்றத் தொடங்கினாள். அவனும் கோபத்திலிருந்து தாபத்திற்கு மாறினாலும் அவள் கூறிய வார்த்தைகள் அவனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்த அந்த கோபத்தில் அவளின் இடையை கடித்தான். அவள் வழியில் முனக அந்த குரல் அவனுக்கு அழைப்பு விடுப்பது போலிருக்க, நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான். மோக மயக்கத்தில் சொருகியிருந்த அவன் இமைகளையும் இதழையும் பார்த்து சட்டென அவளை தூக்கிக் கொண்டு பெட்டில் கிடத்தி அவள் மேல் படர்ந்தான். இருவர் ஆடைகளும் அவர்களிடமிருந்து விடுபட்டது. இருந்த கோபமெல்லாம் தற்சமயம் அவர்களிடமிருந்து காணாமல் போனது. ஆனால் இது எதுவும் அறியாத அதிதி அவர்களுக்குள் இந்நேரம் சண்டை நடந்து கொண்டிருக்கும், சீக்கிரம் சஞ்சனா வெளியேறி விடுவாள் என்று தன் ரூமில் மியூசிக் சிஸ்டத்தில் பாட்டை போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டிருந்தாள். விடிய விடிய இருவரும் இல்லற இன்பத்தில் திளைத்து கொண்டிருக்க, அதிகாலை பொழுதுதான் தூங்கவே செய்தார்கள். முதலில் கண்விழித்த ரிஷி தன் மார்பில் முகம் புதைத்திருந்த தன் மனைவியை பார்த்தான். என்னாச்சு இவளுக்கு? நேத்து நல்லாதானே இருந்தா, ஒரே நாள்ல எதுக்காக இப்படி மாறிப்போனா? இந்த அதித்தி ஏதாவது இவளை குழப்பிட்டாலோ, இல்ல அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ? ஒருவேளை கீழே அதித்தி என்னை கிஸ் பண்ணதை பார்த்துட்டு இருப்பாளோ? அதான் மேடம்க்கு இவ்வளோ கோபமா? தன் மனைவிக்கு தன் மேல் இருக்கும் பொசசிவ்னஸை நினைத்து சிரித்து கொண்டான். கோவம் வந்தா சண்டை போடுடி, அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணாத. தன் அணைப்பில் அழுத்தத்தை கூட்ட அதில் கண் விழித்தாள் சஞ்சனா. அப்போதுதான் ஒரு வலிய கரம் அவள் வெற்றுடலை அணைத்திருந்தது புரிந்தது. நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க அவனும் கள்ளச்சிரிப்புடன் ஒற்றை கண்ணடித்தான். குட் மார்னிங் சனா. அவளுக்கு நேற்றைய நினைவில் முகம் சிவந்தாலும் அதற்கு முந்தைய நினைவில் கோபம் வரத்தான் செய்தது. சட்டென்று அவனை விட்டு வேகமாக எழப்போனாள் தன் நிலை மறந்து. பின்னர் மீண்டும் அவன் மார்பிலேயே புதைந்து கொண்டாள் வெட்கத்துடன். என்ன மேடம், வேகமா எழுந்திருக்க போனீங்க? எழுந்திருக்கலையா? அவளோ அவன் மார்பிலிருந்து முகத்தை நிமிர்த்தி பார்க்கவே இல்லை. அவனே மெல்ல அவள் முகம் நிமிர்த்தினான். விடுங்க என்ன. மீண்டும் அவன் மார்பிலேயே முகத்தை புதைத்து கொண்டாள். ஓஹோ, என் மேல மேடம் கோவமா இருக்கீங்களோ? ஆமா, பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? பார்த்தா எல்லாமே தெரியுதுதான். அதுவும் இல்லாம செம ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. இதுல கோவம் எங்க இருக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா இந்த கோவம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அணைப்பை இறுக்கினான். ப்ளீஸ் விடுங்க, நான் குளிக்கணும். அவள் திமிரினாள். குளிக்கணும் அவ்வளவுதானே? அப்படியே அவளை கைகளில் தூக்கி கொண்டு குளியலறைக்குள் புகுந்தான். இருவரும் குளித்து முடித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து வெளியே வந்தார்கள். அவள் இன்னமும் முறுக்கிக் கொண்டுதான் இருந்தாள். அவளின் இந்த கோபம் ரிஷிக்கு சிரிப்பை தான் தந்தது. ஆனால் எதற்காக இந்த கோபம் என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. வேகமாக வெளியே வந்தவள் அங்கிருந்து தன் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு அவன் தன்னை நெருங்குவதற்குள் அங்கிருக்கும் இன்னொரு அறைக்கு சென்று கதவை தாழிட்டு கொண்டு ட்ரெஸ் சேஞ்ச் செய்ய ரிஷிக்கு இப்போதுதான் ஆத்திரம் வர ஆரம்பித்தது. யூ டேம் இட், என்னடி ஆச்சு உனக்கு? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லி தொலை. நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் டென்ஷன் பண்ணாத. அவன் தன் உடையை அணிந்து கொண்டான். ஆனால் உள்ளே சென்ற சஞ்சனாவோ கதவை வேகமாக தாளிட்டு கதவின் மேலே சாய்ந்து கொண்டு வேக வேகமாக மூச்சுக்களை எடுத்துக்கொண்டிருந்தாள், இன்னும் உடை மாற்றாமல். சரியான மானம் கெட்ட மனசு. என்னதான் அவன் மேல கோவம் இருந்தாலும் அவன் வந்து தொட்டா அப்படியே என்ன உருகிட்டு இருக்க நீ. உனக்கும் அவன் ஹக்கு கிஸ் எல்லாம் வேணும்னு தானே நினைக்கிற? அவ்வளவு வீக்கா நீ சஞ்சனா? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். பின்னர் உடையை மாற்றிக்கொண்டு தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள். முடியாது, அவரோட கம்பெனில என்னால வேலை செய்ய முடியாது. அவருடைய கம்பெனி எனக்கு தேவையே இல்ல. நான் வேற இடத்துல தான் வேலை செய்வேன், இங்க வேலை செய்யவே மாட்டேன்.
அவர்கிட்ட சொல்லிடலாம். சொல்றதுக்கு என்ன பயம்? அந்த அதித்தி கூட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு அவ சொல்லிதானே இதெல்லாம் பண்றாரோ என்னவோ. வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், என்ன விட்டா போதும். சஞ்சனா தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். கண்களில் நீர் நிறைந்தது. உள்ளே சென்று தாளிட்ட சஞ்சனா இன்னமும் வரவில்லை என்று ரிஷி சோஃபாவில் அமர்ந்திருந்தான். ஒரு வழியாக அவள் கதவை திறந்து கொண்டு வரவும் அவள் கண்களை கூர்ந்து பார்த்தவன் அழுதிருக்கிறாள் என்று புரிந்தது. ஆனால் ஏன்? ரெடி ஆயிட்டியா? அப்போ சாப்பிட்டு கிளம்பலாம். எங்க? என்ன எங்கன்னு கேக்குற? நம்ம ஆஃபீஸுக்கு தான். இன்னைக்கு உன்னை இன்ட்ரோ பண்ணணும்னு சொன்னல. நான் உங்க ஆபீஸ்க்கு வரல. ஏன்? என்னாச்சு உனக்கு? ரிஷி கூர்மையான பார்வை செலுத்த சஞ்சனாவிற்கு உடல் முழுவதும் சில்லிட்டது. பிடிக்கல. வாட் டு யூ மீன்? ஐ மீன், எனக்கு உங்க கூட உங்க கம்பெனில வேலை செய்யறது பிடிக்கல. விட்டுருங்க ப்ளீஸ். அவள் சொல்லி முடிக்க ரிஷி விட்ட அறையில் அவன் விரல்கள் அவளது கன்னத்தில் பதிந்திருக்க தலையை சுற்றி பொறி பறந்தது சஞ்சனாவிற்கு. புல்ஷிட். என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? நானும் பார்த்துட்டு இருக்கேன். நேத்துல இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்னதான் உன் பிரச்சனை? மனசுல என்ன இருக்குதுன்னு வாயை திறந்து சொல்லி தொலை. அதுக்கு முதல் நாளெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. ஒரே நாள்ல அப்படி என்ன ஆச்சு? மேடம் சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படுறேனா? நானா? நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா தானே அந்த விஷயம் நம்ம கைவிட்டு போவோம்னு பயம் வரும். அதுதானே சந்தேகத்தோட வெளிப்பாடு. பிடிக்காத ஒரு விஷயத்து மேல எதுக்கு சந்தேகம் வரணும்? சஞ்சனா வேண்டுமென்றே அவனை காயப்படுத்தினாள். சஞ்சனா, ஜஸ்ட் ஷட் அப். இப்ப என்ன பிடிக்காம போயிருச்சா? நேத்தெல்லாம் பிடிச்சிருந்ததா? ஒட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு நின்னப்பெல்லாம் நல்லா இருந்துச்சா? ஆர் யூ மேட்? உன் மனசுல என்ன இருக்குதுன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். லூஸ் டாக் பண்ணி என்ன டென்ஷன் பண்ணாத. இப்ப என்னதான் உன் முடிவு? என் கூட வர முடியுமா, வர முடியாதா? முடியாது, முடியாது, முடியவே முடியாது. அவள் கத்த ரிஷி எதுவும் பேசாமல் பார்த்தான். உன்னை பார்த்தா இது நீ சாதாரணமா சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. வேற ஏதாவது வேணுமா? பரவாயில்லையே, மிஸ்டர் ரிஷிக்கு நல்லாவே மைண்ட் ரீடிங் தெரிஞ்சிருக்கு. அவளிடம் தெரிந்த மாற்றத்தை பார்வையாலே அளந்தபடியே தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்ப ஏதோ இருக்கு. மேடம், அது என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணிடலாம். ஆமா, எனக்கு டைவர்ஸ் வேணும். ரிஷியின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அவ்வளவு கோபத்துடன் அவளை நோக்கி அவன் கையை ஓங்க அவள் மிரண்டு போய் அவனை பார்க்கவும் அந்த கோபத்தை எல்லாம் அங்கிருந்த கண்ணாடியில் ஓங்கி அடித்தான். அது சில்லு சில்லாய் உடைந்து சிதறி விழுந்தது. அவன் கையை அறுத்து ரத்தம் வழிந்தது. அதை பார்த்து பதறினாள் சஞ்சனா. ரிஷி, ஏன் இப்படி பண்றீங்க? பிளட் வருது பாருங்க. அழுது கொண்டே அவன் அருகில் ஓடி வந்தாள். ஹேய், வேண்டா, என்ன தொடாத. நான் வேணாமா உனக்கு? நான் வேணாமா? வெறி பிடித்தவன் போல் அங்கிருந்த கண்ணாடி டீப்பாயில் மீண்டும் அதே கைகளால் அடித்தான். ஐயோ ரிஷி, ரிஷி ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. உங்க கையில ரத்தம் வருது பாருங்க. வேணாம், எனக்கு பயமா இருக்கு. அவன் அருகில் செல்ல போனாள். வேணா, கிட்ட வராத. நான் வேணாம் தானே உனக்கு? டிவோர்ஸ் தானே கேட்ட? தர. போ போ, இங்கிறது போயிடு. ஏண்டி என் லைஃப்ல வந்த? என்னை இப்படி நோகடிக்கவா? அவன் கோபத்தில் கத்த அவன் பேச பேச அந்த அறை முழுவதும் இரத்தக்கரைகள் படிய ஆரம்பித்தது. கண்டிப்பாக இந்த அதிதி தான் ஏதோ செய்துவிட்டாள் என்று புரிந்து சஞ்சனாவிற்கு அவனின் இந்த கோபம் பொய்யில்லையே, தான் தவறாக புரிந்து கொண்டோமோ என்று நினைத்தாள். அவனை சமாதானம் செய்யும் வகையற்று திகைத்துப் போயிருந்தாள் அவள். இப்படியே விட்டால் அவன் அமைதியாக இருக்க மாட்டான் என்று தோன்ற வேகமாக அவன் அருகில் சென்றாள். வராதரி, இருக்கிற ஆத்திரத்துல உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவன் பேசிக்கொண்டிருந்த போதே சஞ்சனா அவன் எதிர்பாராத வண்ணம் அவனை இறுகி அணைத்துக் கொண்டாள். டிவோர்ஸ் தானே கேட்ட? போ, போயிரு. அவன் அவளை தன்னிடமிருந்து விலக்க பார்த்தான். ஆனால் அவளோ அவனை விடவே இல்லை. போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். அது அவன் காதில் விழவே இல்லை. போன்னு சொன்ன, போ. அவளை தன்னிடமிருந்து விலக்க பார்க்க சஞ்சனாவோ நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். அவ்வளவு கோபம். அவளுக்கு இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. சட்டென அவன் முகத்தை இரு கைகளிலும் ஏந்தி அவன் உதட்டில் ஆழ்ந்து முத்தமிடத் தொடங்கினாள். முதலில் திமிரனான் தான். அவன் திமிரலில் கொடி போன்ற அவள் அவனோடு சேர்ந்து ஆடவும் செய்தாள். ஆனாலும் பிடியை தளர்த்தவில்லை. அவன் இதழ் தாண்டி
அவள் நாவினால் அவன் நாவினை பின்னிக்கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ரிஷியின் கோபம் குறைய ஆரம்பித்தது. அவன் அவளை அணைக்கவும் இல்லை. அப்படியே தாயிடமடங்கும் சேய் போல அமைதியாக இருந்தான். சில கணங்கள் நீடித்தது அந்த முத்தச் சண்டை. அவனின் ஆத்திரத்தை தணிக்க அவளின் தேனமுது அவனுக்கு தேவைப்பட்டது. எப்படி அவள் தன்னை விட்டு செல்வேன் என்று சொல்வாள்? டிவோர்ஸ் வேறு கேட்கிறாள் என்று கோபம் இன்னமும் அவனிடம் இருந்தது. ரிஷியின் கோபத்தை இன்னும் அவள் முழுதாக பார்க்கவில்லை. இதற்கே பயந்து விட்டாள். சில நிமிடங்கள் கழித்துத்தான் அவன் இதழிலிருந்து தன் இதழை மெதுவாக விலக்கினாள். அவனது ஒரு கரத்திலிருந்து ரத்தம் ஊற்றிக் கொண்டிருந்தாலும் அவள் விலகுவது பிடிக்காமல் மற்றொரு கரத்தால் அவளின் இடையை அழுந்த பற்றி தன்னோடு இருக்கினான். ரிஷி ப்ளீஸ். அவள் ஹஸ்கி வாய்ஸில் அவனிடமிருந்து விலக முற்பட அவன் விடவில்லை. என்ன, என்னை விட்டுட்டு போகணும்னு நினைப்பியா? அவன் கோபம் மாறாமல் கேட்க அவளோ அவன் கண்களை பார்த்து பதிலளித்தாள். என்ன நடந்தாலும் உங்க கூட தான் நான் இருப்பேன். அவனது பார்வை அவளை நம்புவதாக தெரியவில்லை. கண்டிப்பா உங்களை விட்டு நான் எங்கேயோ போக மாட்டேன். நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன். அப்படி உனக்கு என் கூட சண்டை போடணும்னு தோணுச்சுன்னா சண்டை போடுறி, கத்து. அவ்வளோ ஏன் 4 அடி அடிக்க கூட செய். ஆனா நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால யோசிக்க கூட முடியல. புரியுதா? லவ்ல கூட இந்த ராட்சச கோபத்துல தான் சொல்வான் போல. அதித்தி, விட மாட்டேன் உன்னை. கொஞ்சம் கேப் கிடைச்சா நீ நடுவுல வந்துட பாக்குறல்ல. உன்னாலதான் நான் என் ரிஷிய கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். சஞ்சனா மனதில் நினைத்தபடி அவன் முகம் பார்த்தாள். அவன் நெற்றி, கண்கள், கன்னம் என்று முத்தமிட கொஞ்சம் கொஞ்சமாக தன் நிலைக்கு திரும்பினான் ரிஷி. இன்னும் அவன் கையிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்க அதை பார்த்தவளுக்கு அழுகைதான் வந்தது. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அவனை அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்து அதில் ட்ரெஸ்ஸிங் செய்ய அவன் எதுவும் பேசவில்லை. அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான். என்னாச்சு? என்ன பிரச்சனை? அவளோ எதுவும் சொல்லவில்லை. அந்த கைகளை ட்ரெஸ்ஸிங் செய்வதில் கவனத்தை செலுத்தினாள். ஒன்னதான் கேட்குறேன், என்ன ஆச்சு? பற்களை கடித்து கொண்டு கேட்டான் ரிஷி. அத நானே பாத்துக்கிறேன். ஆமா, நல்லா பார்த்து கிழிச்ச. யாராவது ஏதாவது சொன்னா அப்படியே நம்பிடுவ போல. ஆனா என்ன மட்டும் நம்பணும்னு தோணாது, அப்படிதானே? தன் மேல் ஏதோ கோபத்தில்தான் அவள் இப்படி சொல்லி இருக்கிறாள் என்று புரிந்தது போல் கூற ஆச்சரியமாக பார்த்தாள். சாசர் மாதிரி கண்ணை விரிக்காத. அப்போ கன்ஃபார்ம் யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க. அம்மாவா, அதித்தியா? ஏன்னா நமக்கு இந்த வீட்டில் பிரச்சனை கொடுக்குற ஆளை அனுப்பியாச்சு. இன்னும் இருக்கிறது இவங்க 2 பேர் தானே. சொல்லு. இப்போது அவன் கோபத்தை பார்க்க அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. அதான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. அவள் மீண்டும் அழுத்தி கூற சட்டென அவளின் இடை பற்றி தன் மடி மீது அவளை உட்கார வைத்தான். என்ன பார்த்துப்ப? இந்த மாதிரி என்னை கடுப்பேத்தி இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணி பார்த்துட்டு இருப்பியா? சற்று கோபம் கரைந்த குரலில் அவன் கூறியது ஹஸ்கி போலவும் இல்லை, நார்மல் டோனிலும் இல்லை. இரண்டுக்கும் இடைப்பட்டு ஏதோ அவளின் முதுகுத்தண்டு வரை சில்லிட்டது அவன் குரல். அது சாரி, இனி இப்படி நடக்காது. சொல்லு, என்னை விட்டுட்டு போகணும்னு நினைப்பியா? இல்ல. அப்போ கம்பெனிக்கு? அவன் கேட்க இவள் முகம் இறுகியது.